நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அருமையான ஐயா நார்மன் அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்க இருக்கிறாங்க. எனவே ஜபசந்தியோடு கூட காத்திருப்போம். இங்கே அநேக மொழி பேசுகிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. எல்லா மொழிக்கும் டிரான்ஸ்லேஷன் வைக்க முடியாது. எனவே என்ன பண்ணுங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயா ராஜு பிரதர் அவங்களுக்கு ஹிந்தி யாருக்குன்னா ஹிந்தி தெரியுமா? வேறு யாருன்னா மகாவுக்கு உடம்பு சரியில்லை, வேறு யாருக்குன்னா ஹிந்தி தெரியுமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி? ஐயா ராஜ்பத்தில் வந்து உட்காருங்க. இங்கே டிரான்ஸ்லேஷன் போகும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஐயா ராஜ்பகத் அவங்க தான் ராஜ்பாய் பக்கத்தில் உட்காருங்க. ओके हिंदी की ओके अच्छी बीमा दीदी ये उधर बैठने का चलता है. ओके வேறு யாருக்கு? சரி ஓகே. மற்றவங்க என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்லேஷன் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேவனுடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದ್ತಾ ಇದ್ದೀವಿ. கடந்த வாரத்திலே முன்மாரியை குறித்தும் பின்மாரியை குறித்தும் நாம் படித்தோம். ಇವತ್ತು ಸಹ ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲೇ ನಾವು ಓದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು. இன்று கூட நாம் முன்மாரியை குறித்தும் பின்மாரியை குறித்தும் நம்ம படிக்க போகிறோம். ಯಾಕೆ ಈ ಸಂದೇಶ ಒಂದು ತುಂಬ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಈ ಒಂದು ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ? இந்த கடைசி காலங்களிலே ஏன் இது அவசியமானது? ಈ ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆ ಅನುಭವ ಯಾರಿಗೂ ಆಗಿಲ್ವೋ ಅವ್ರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಸಿಗಲ್ಲ. இந்த முன்மாரியும் பின்மாரியினுடைய அனுபவம் யாருக்கு இல்லையோ ரட்சிப்பு கேள்விக்குறியாக மாறிடும். ಇದು ಅನೇಕ ಸಭೆಗಳು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನ ಮಾತಾಡೋದು ಅಂತ ಸ್ಪೆಸಿಫಿಕ್ ಆಗಿ ಅದ್ರ ಮಾತ್ರ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. டிரான்ஸ்லேஷனுக்கு முன்னாடி தம்பி ஹெல்ப் பண்ணுற இல்லைங்களா உங்களுக்கு? வேறு யாருக்குன்னா ஹெல்ப் வேணும்னா கையை தூக்குங்க, உங்கள் பக்கத்தில் லாங்குவேஜ் தெரிஞ்சு கூட நாங்கள் உட்கார வைக்கிறோம். ஓகே. இந்த பின்மாரியை குறித்தும் முன்மாதிரியை குறித்தும் அநேக சபைகள் அது அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅನ್ಯ ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆ ಏನು ಹೇಳುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಗುಣಲಕ್ಷಣ ಅಡಕವಾಗಿದೆ. இந்த சத்திய வேதத்திலே பின்மாரியை குறித்தும் முன்மாரியை குறித்தும் என்ன சொல்கிறது என்றால் அது குணங்களை பற்றியதாய் இருக்கிறது. ಈಗಾಗಲೇ ನಾವು ಓದಿದ್ವಿ ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 120 ಜನಕ್ಕೆ ಆ ಒಂದು ಮುಂಗಾರು ಮಳೆಯನ್ನ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த 2வது அதிகாரத்திலே 120 நபர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய முன்மாறி வல்லமை கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க கூடும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿರುವ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಹಿಂಗಾರು ಮಳೆ ಮತ್ತೆ ಬರುವುದಂತ ನಾವು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதே போல கடைசி காலத்திலே வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இந்த பின்மாரியினுடைய அனுபவம் வரும் என்று காத்திருக்கிறோம். ಆದರೆ ಅನೇಕ ಒಂದು ವಿಷಯಗಳು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನೇಕ ಒಂದು ದೇವರ ಸ್ವಾರ್ತೆ, ದೇವರ ಪ್ರವಾದಿಗಳು, ಎವಾಂಜಲಿಸ್ಟ್ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ ಈ ಒಂದು ಹಿಂಗಾರು ಮಳೆ ಆಲ್ರೆಡಿ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேக தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லது போதகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்ன சொல்லுவார் என்று சொன்னால் இந்த முன்மாரியினுடைய அனுபவம் அல்லது பின்மாரியினுடைய அனுபவம் ஏற்கனவே நடந்தாயிற்று என்று என்ன பண்ணுறாங்க சொல்வதை நாம் கேட்கலாம். ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಆಳವಾಗಿ ಒಂದು ಹಿಂಗಾರು ಮಳೆ ಇವಾಗ ಈ ಒಂದು ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆಯೇ ಅಥವಾ ಇಲ್ಲವೇ ಅಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ
ನಾವು ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದುವನ. நம்ம இந்த முன்மாறியினுடைய அனுபவம் என்ன நடக்கும் என்பதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ಹೋದ ವಾರ ನಾವು ಈ ಒಂದು ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದುವಾಗ ಆ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಆದ ತಕ್ಷಣ ಕೆಲವರು ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಈ ಒಂದು ವಿಷಯವಾಗಿ ಇನ್ನೂ ಆಳವಾಗಿ ನಾವು ಕಲಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அநேகர் இதை கடந்த வாரத்திலே இதை குறித்து நான் முன்மாறியும் பின்மாறியும் குறித்து பேசுகின்ற பொழுது அநேகர் என்னிடம் வந்து இதை இன்னும் நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ಅದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ರಲ್ವಾ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் அபிஷேகம் பட்டதை குறித்ததான காரியத்திலே சந்தேகங்கள் இருக்கிறது என்று வினாவினார்கள். ಈ ರೀತಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾಕೆ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಪರ್ಣಶಾಲೆಯಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಒಂದು ವಿಷಯ ಈ ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆಗೆ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்துவனுடைய பரலோக அபிஷேகம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அபிஷேகம், இந்த முன்மாதிரி இந்த முன்மாறி பின்மாறி மலையிலே என்ன நிலையை நமக்கு ஏற்படுத்துது என்பதை நாம் பார்ப்போம். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಆದ ಮೇಲೆ ತಾನೇ ಈ ಮುಂಗಾರು ಮಳೆ ಬಂದು ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக அபிஷேகப்பட்ட பின்பாகத்தானே அப்போஸ்தலருடைய காலங்களிலே முன்மாறியினுடைய அனுபவம் கிடைக்கப்பட்டது. ಇದು ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆಯನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಆಳವಾಗಿ ನಮಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಹಾಯಾಜಕನ ಕೆಲಸಗಳನ್ನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೋ ಅಂತ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಆಳವಾಗಿ ಕಲಿಯಬೇಕಾಗಿದೆ. இந்த முன்மாறியை குறித்தும் பின்மாறியை குறித்தும் நாம் ஆழமாக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே இயேசுவினுடைய பணிகளையும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ಸೊ ನಾನು ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಹೇಳಿ ಆಮೇಲೆ ಈ ಒಂದು ದೇವರ ಸಂದೇಶವನ್ನ ಮುಂದೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி அதன் பின்பாக நான் முன் செல்ல காத்திருக்கிறேன். இது உண்மையா நடந்த காரியம். இது உண்மையாலுமே நடந்த ஒரு காரியம். ஸோ எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் சொன்ன காரியம் தமிழ்லயே சொல்லிட்டு இருக்காங்க, என்னால கன்னட சொன்ன வராது. ನನ್ನ ಗೆಳೆಯರು ಒಬ್ಬ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಹೇಳಿದ ಒಂದು என்னுடைய நண்பர் வந்து என்ன பண்ணாங்களா, இதை சொன்ன ஒரு காரியத்தை அவங்க சொல்லிட்டு அவர் இருக்காங்க. தமிழ், அதனால அந்த அப்படியே வந்துடுச்சு. அவர் தமிழ் அப்படின்றதுனால எனக்கு தமிழ் அப்படியே வந்துருச்சு. ಅವರು ಒಂದು ಏನಪ್ಪ ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ ಅವ್ರು ಹೆಣ್ಣು ನೋಡಕ್ಕೆ ಅವರು ತಂದೆ ಅವರು ಬಂದು ಹೆಣ್ಣು ಮನೆಗೆ ಹೋದ್ರು. ஒரு பெண் பார்க்கும் படலமாக அவருடைய தகப்பனும் அவரும் ஒரு பெண்ணுடைய இல்லத்திற்கு என்ன பண்ணாங்க, சென்றார்கள். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ಇವ್ರು ಯಾಕೆ ಹೋದ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವ್ರು ದೊಡ್ಡ ಪೊಸಿಷನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಒಳ್ಳೆ ಪೋಸ್ಟ್ ಕೆಲಸ. ஏன் அப்படின்னா இவர் நல்ல ஒரு பதவியில வேலையில இருக்கிறதுனால அங்க பார்க்க போனாரு. அவர் ಅಲ್ಲಿ ಹೋದ ತಕ್ಷಣ ಮಗ ಮತ್ತೆ ಅವ್ರ ತಂದೆ ಎಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡ್ರು. அங்கே அந்த மகளும் அவருடைய தந்தையும் என்ன பண்றாங்க, அமர்ந்து இருக்கிறாங்க. ಸೊ ಪೊಣ್ಣೆಲ್ಲ ಹುಡುಗಿಯೆಲ್ಲ ನೋಡೇ ಆಯ್ತು, அந்த பொண்ணை பார்த்துட்டாங்க. ಆಮೇಲೆ ಇವರು ತಂದೆ ತಾಯಿ ಬಂದು ಹುಡುಗನ ಹತ್ರ ಏನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವೇನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಎಲ್ಲಿದ್ದೀರಾ ಅಂತೆಲ್ಲ ಕೇಳಿದ್ರು. அங்கே தாயும் தகப்பனும் வந்து நீ எங்க இருக்கிற, என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ಎಷ್ಟು ಸಂಬಳ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. எவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்கறாங்க. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗಂಡ ಕೊಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಾಸು ತಾನೇ ಇಂಪಾರ್ಟೆಂಟು, ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂತಾರ ಇಲ್ವಾ ಅಂತ. மகளை நன்றாக பார்த்து கொள்வாரா முக்கியமா, பணம் முக்கியம் இல்லையா அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, அந்த கேள்வி கேட்கறாங்க. ಸೊ ನೀವು ಎಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಎಲ್ಲಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. எங்க வேலை நீ செய்யற அப்படின்றத அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. ನನ್ನ ಕೆಲಸ ಬಂದು ತುಂಬಾ ಟಾಪ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவர் என்ன சொன்னா, என்னுடைய வேலை மிக மேல இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿ, மிக பெரிய ஒரு திட்டமா அது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ಎಷ್ಟು ಸಂಬಳ ಬರುತ್ತೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கு அப்படின்னு கேட்டாரு.
ಅದು ಯಾವ್ದಾದ್ರು ಕೆಲಸಗಳು ಅದ್ರ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ, ಯಾವ್ದಾದ್ರು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಿದೆಯೋ ಅದ್ರ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அது திட்டங்கள் எப்படி பெரிதா இருக்கிறதோ அதற்கு மேல என்ன கிடைக்கும்னா அதுக்கு ஏதுவான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ಆಮೇಲೆ ಆಕ್ಚುಲಿ ಇದೆಲ್ಲ ನೀವೆಲ್ಲ ಎಲ್ಲಿರೋದು ಇವಾಗ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಸಿಂಗಪೂರಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இப்போ அவர் கேட்டா நீங்களா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ಸರಿ, ಎಲ್ಲ ಪಾತ್ಬಿಟ್ಟು ಹೊಂಟಾಂಗ. அவங்க ಅವರೆಲ್ಲ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮನೆಗೆ ಬಂದ್ರು ಎಲ್ಲ. அவங்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. ಸೊ ಒಂದು ಸಲ ಇವರು ಈ ಈ ಹೆಣ್ಣಿನ ತಂದೆ ತಾಯಿ ಬಂದು ಎಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ஒரு முறை என்ன பண்ணாங்க, அந்த பெண்ணுடைய தாயின் தகப்பனும் பார்க்க போனாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ನಡೀತಾ ಇದೆ. அங்க ஒரு இடத்துல ஒரு கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮೇಲೆ ಸಿಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಹಾಕ್ಬೇಕಲ್ಲ, ಎಲ್ಲ ಸಿಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಎಲ್ಲ ಇದ್ರ ಕೂತ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರಲ್ಲ. அந்த என்ன பண்ண அந்த கட்டடம் கட்டும் பொழுது அதில் இது சிமெண்ட்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மேலே சிமெண்ட் அனுப்புகிற வேலையே அங்கே நடந்துட்டு இருந்தது. ಆಕ್ಚುಲಿ ಇವ್ರದ್ದು ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಗಾರೆ ಕೆಲಸ. இவர் என்ன வேலை செய்கிறான்னு பார்த்தா அவர் இந்த மேஸ்திரி வேலை செய்கிறவர். ಸೊ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟறது, இந்த பில்டிங் கட்டுறது, ಸಿಮೆಂಟ್ ಹಾಕೋದು, சிமெண்ட் போடுறது, அப்படிப்பட்ட ஒரு வேலை, ಪೇಂಟ್ ಹೊಡೆಯೋದು, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு வேலை. ಆಮೇಲೆ ಹಿಂಗೆ ಇವರು ತಂದೆ ತಾಯಿ ಬಂದು ಹಂಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು ಮಾತಾಡ್ಕೊಂಡೆ ಬ್ಯುಸಿಯಾಗಿ. ಇವರು ಹೆಣ್ಣಿನ ತಾಯಿ ಹಂಗೆ ಕಣ್ಣನ್ನ ಏನನ್ನ ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಿದ್ರ ಆ ವ್ಯಕ್ತಿ ಮೇಲೆ ಹೋಯ್ತು. அங்கே அந்த அவங்க தாயும் தகப்பனும் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டடம் கட்டுகின்ற அதன் மேலே அவருடைய கண்கள் இருந்து கொண்டிருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಇವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಶಾಕ್ ಆಯ್ತು. அங்கே பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ಏನ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತ ಯಜಮಾನ್ರಿಗೆ. அப்போ அதை பார்த்து என்னப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ನಮ್ಮ ಅಳಿಯ ಕಾಣ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. இங்க நம்ம பார்த்து அந்த பையன் பாக்குற மாதிரி தெரியுதே, நீங்க பாரு இங்க அப்படின்னு சொல்றாங்க. ನೀನೇನೋ ಹುಚ್ಚಿದ್ಯಾ, ಅವ್ರು ಬಂದು ಸಿಂಗಾಪುರಲ್ಲಿ ಇರೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்ப அவங்க கேக்குறாங்க, அவங்க நீனா இப்படி சொல்ற, அவங்க சிங்கப்பூர்ல இருக்கேன்னு சொல்றாங்களே. ಇಲ್ಲ ನೀವು ಒಂದ್ಸಲ ನೋಡಿ ಇಲ್ಲೇ ಇದಾರೆ ನೋಡಿ ಅಂತ ಹೇಳಿ, நீங்க பாரு இங்க ஒரு தடவை பாரு இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ನೋಡಿದ್ರೇನೆ ಅವ್ರ ಅಳಿಯನೇ ಸಿಮೆಂಟ್ ಹಾಕೊಂಡು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. அப்ப அவங்க யார அந்த மாப்பிளைய பார்த்தாங்களோ அதுல தான் என்ன பண்றாரு, சிமெண்ட் பூசிட்டு இருக்கிறாரு. ಏನು ಅಳಿ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರಂತೆ ಪ್ರಶ್ನೆ. அவங்க கேக்குறாங்க, என்னப்பா எங்கேயோன்னு சொன்ன இங்க இருக்கிறியே அப்படின்னு அந்த கேள்வி அவங்கள்ட்ட கேக்குறாங்க. ನೀವು ನಾನು ಹೆಣ್ಣು ನೋಡು ಬರುವಾಗನೇ ನಾನು ಏನ್ ಹೇಳಿದೆ, ನಾನು ಸಿಂಗಪೂರಲ್ಲಿ ಕೆಲಸ ಅಂತ ಹೇಳಿದೆ. அப்ப நாங்க பெண் பார்க்க வருகிறப்ப நாங்க என்ன சொன்னோம், சிங்கப்பூர்ல எங்களுக்கு வேலை அப்படின்னு சொன்னோம். ಮತ್ತೆ ಸಿಂಗಪೂರಲ್ಲಿ ಎಲ್ಲಿಪ್ಪ ಇದು ಇಂಡಿಯಾನಲ್ಲಿ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳಿದಕ್ಕೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, ಈ ಸಿಂಗಪೂರಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ರಂತೆ. அப்ப சிங்கப்பூரா இல்ல என்னப்பா இந்தியாவுல இருக்கப்பா இது அப்படின்னா, இங்க இருக்கிற சிங்கப்பூரா தான், ಈ ಸಿಂಗಪೂರ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅವರು. இந்த சிங்கப்பூரால தான் அப்படின்னு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಹೆಂಗೆ ಅಂತ. பெரிய பெரிய திட்டம்லாம் சொன்னீங்களேப்பா, ப்ராஜெக்ட்லாம் அப்படின்னீங்களேப்பா அப்படி கேட்டாங்க. ಅದೇ ಈ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಸಂಬಳ, ಚಿಕ್ಕದು ಬಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಸಂಬಳ ಅಂತ ಹೇಳಿ. பெரிய பெரிய பில்டிங் அப்படின்னா நிறைய சம்பளம், சின்ன சின்ன பில்டிங்னா கொஞ்சம் சம்பளம் அப்படின்னு சொன்னாரு. ಇದು ನಾನು ಯಾಕೆ ಹೇಳ್ತೀರಂದ್ರೆ, ಏನು ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಈ ದೇವರ ಉಳಿದ ಸಭೆ ಯಾವಾಗ್ಲೂ ದೇವರ ಸಭೆ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. அது நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய திருச்சபை தேவனுடைய திருச்சபையாகவே என்ன பண்ணோம் இருக்கும். ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋವರೆಗೂ ದೇವರ ಉಳಿದ ಸಭೆ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಆದ್ರೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಇದ್ದೀವ, ಹೆಸರಿಗೆ ನಾವು ಸೆವೆಂತ್ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಇರ್ಬೋದು, ಈ ಸಭೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳಿರ್ಬೋದು, ನಿಜವಾಗಿ ಇದೆಯಾ? ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಸಿಂಗಪೂರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಸಿಂಗಪೂರ್ ಇಲ್ಲ. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ಸ್ ಅಂದ್ರು, ದೊಡ್ಡ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಇಲ್ಲ. ಅದೇ ತರ ನಮ್ಮ ಜೀವನ ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋವರೆಗೂ ಆ ಉಳಿದ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರ್ತೀವ ಅಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. தேவன் வரும் வரைக்கும் அவருடைய தேவனுடைய திருச்சபை இருக்கும். அந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கிறீங்க என்பதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் சொன்னார் பாருங்களா, நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறோம், பெரிய ப்ராஜெக்ட் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா அப்படின்றத தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ನಾವು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ನಾವು ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ವಿ. ಇದು ಯಾಕೆ ದೇವರು ಬಂದು ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನ ಅವ್ರ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಟ್ಟರು ಅಂತ. ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று கடந்த முறை நம்ம என்ன பண்ணோம், அதை பார்த்தோம். ಆದರೆ ಅದು ಆ ದೇಶ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಹಡಗು ಮತ್ತು ನೀರು ಇಲ್ಲದೆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ, ತುಂಬ ಬಿಸಿಲು, ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೂ ಒಂದು ಗುಡ್ಡೆಗಳು ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ. ಒಂದು ನೀರಿನ ಒಂದು
ನೀರು ಒಂದು ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಇತ್ತು ಅಲ್ಲಿ. அந்த தேசத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது எல்லா இடங்களும் கல்லும் கரடுமாய் முருடுமாய் மலைகளுமாய் பள்ளத்தாக்குகளுமாய் அல்லது வனாந்திரமாய் தண்ணீர் இல்லாத ஒரு இடமாய் அது இருக்கிறது. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಾದ ದೇವ್ರ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗ್ನೂ ಅವ್ರ ದೃಷ್ಟಿ ಈ ದೇವ್ರ ಮೇಲೆ ಇರ್ಬೇಕಂತ ಅವ್ರು ಆಸೆ ಪಟ್ರು. ஏன் அப்படின்னா தன்னுடைய சொந்த ஜனம் அவருடைய நோக்கம் எல்லாம் அவர் உண்டாக்கின தேவன் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ನಾವು ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಈ ಒಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. நம்முடைய சொந்த பலத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு நிலத்திலே நாம் வாழ முடியாது. ಅದಕ್ಕೆ ಯಾರು ಸಹಾಯ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಸಹಾಯ ಬೇಕಾಗಿದೆ. அதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிருஷ்டிகரின் தயவு அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ಇಲ್ಲಿ ಒಂದು 4 ಪಾಯಿಂಟ್ಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ದೇವರು ಯಾಕೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನ ಸ್ವಂತ ದೇಶವಾಗಿ ಚೂಸ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ. ஏன் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் இருக்கிற பிள்ளைகளை தன்னுடைய சொந்த மக்களாய் தெரிந்து கொண்டார் என்பதை நம்ம என்ன பண்ண அறிந்துக்கணும். ಮೊದಲನೇ ಒಂದು ವಿಷಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಒಂದು ಸ್ಲೈಡ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅದು ಮೊದಲನೇದಾಗಿ ಅಬ್ರಹಾಮ್ಗೆ ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಟ್ಟ ಒಂದು ಸ್ಥಳ. 400 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ನಿನ್ನ ಒಂದು ಸಂತಾನಕ್ಕೆ ಈ ಜಾಗವನ್ನು ಕೊಡ್ತೀನಂತ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಕಾರಣ ಆ ಜಾಗವನ್ನು ಕೊಟ್ರು. ஆபிரகாமுக்கு 400 வருடத்திற்கு பின்பாக அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் கிடைக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட ஒரு இடம். ಅದಾದ್ಮೇಲೆ ಈ ಚಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಒಂದು ವಿಷಯ ಇದೆ. ಬಿಕಾಸ್ ಆಫ್ ಇಟ್ ಇಸ್ ಜಾಗ್ರಫಿಕಲ್ ಲೊಕೇಶನ್ ಅಂತ ಇದೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶ ಈ ಭೂಮಿಯಲ್ಲೇ ಕೇಂದ್ರವಾಗಿತ್ತು, ಸೆಂಟರ್ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. இந்த இஸ்ரவேல் தேசம் புவியியல் மூலமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே மையத்திலே இருக்கின்ற ஒரு இடத்தை பெற்ற ஒரு தேசம். ನಾನು ನಮ್ಮ ಒಂದು ಗೆಳೆಯರ ಹತ್ರ ನಾನು ಚರ್ಚೆ ಮಾಡುವಾಗ ಈ ಇಸ್ರೇಲ್ ಬಗ್ಗೆ ಅವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. ಅವಾಗ ನಾನು ಹೇಳಿದೆ, ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ದೇಶ ಎಲ್ಲಿದೆ ಗೊತ್ತಾ, ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸೆಂಟ್ರಲ್ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದೆ. அப்போ நான் என்னுடைய நண்பர்களோடு கூட பேசும் பொழுது நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இஸ்ரேல் தேசம் எங்கே இருக்கு தெரியுமா, பூமியினுடைய மையத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಬಂದು ಈ ತಿರುಪತಿ ಅವರು ದೇವಸ್ಥಾನಗಳೆಲ್ಲ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. இல்லை, அவருடைய தேவாலயங்கள் எல்லாம் அல்லது அவருடைய கோயில்கள் எல்லாம் மலையின் மீது இருக்கிறது. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಈ ಒಂದು ತಿರುಪತಿ ದೇವಸ್ಥಾನ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಕೇಂದ್ರವಾಗಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡದಲ್ವಾ, ಇವಾಗನೇ ಎಷ್ಟು ಜನ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ, ಅದು ಸೆಂಟ್ರಲ್ ಪ್ಲೇಸ್ ಇದ್ರಲ್ಲೇ ತುಂಬಾ ಜನ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. இங்கே உள்ள ஒரு திருப்பதி ஆலயம் ஒருவேளை மைய பகுதியில் இருக்கும் என்று சொன்னால் இப்ப போற மக்களோட இன்னும் அதிகமான கூட்டம் வருமே என்று அவர்கள் சொல்லிட்டாங்க. ಈ ವಿಷಯವನ್ನು ನಾನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் சொன்னேன், இதை குறித்து நான் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி ನಾನು சொன்னேன். ನೆಕ್ಸ್ಟ್ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾಕೆ ಕೇಂದ್ರವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಟ್ ಕನೆಕ್ಟ್ಸ್ ಆಲ್ ದಿಸ್ ಅರ್ತ್. ಎಲ್ಲ ಡೈರೆಕ್ಷನ್ ಅಲ್ಲೂ ದೇವರ ಸ್ವಾರ್ಥ ಹೋಗಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನ ಸೆಂಟ್ರಲ್ ಇಕ್ಕಿದ್ರು. இஸ்ரேல் தேசம் ஏன் ஆண்டவர் மையத்தில் வைத்தார் என்று சொன்னால், அது அக்கம் பக்கம் உள்ள தேசம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தேசத்திற்கும் தொடர்புகள் இருந்து ಜೀವ ஒளியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. ಸೊ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ನೀರಲ್ಲೂ ಹೋಗ್ಬೋದು, ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಲ್ಯಾಂಡಲ್ಲೂ ಹೋಗ್ಬೋದು. 2 ಅಂಶಗಳಿದೆ ಅಲ್ಲಿ. அங்கே எப்படி வேணாலும் நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிலத்திலும் போகலாம், நீரிலும் பயணிக்கலாம். ಇಲ್ಲಿ 2ನೇ ಪಾಯಿಂಟ್ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಟು ಟೀಚ್ ಇಸ್ರೇಲಿಯಟ್ಸ್ ಆಫ್ ದೇರ್ ಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಆನ್ ಹಿಮ್. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವಾಗ್ನೂ ದೇವ್ರ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀನು ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ಇರಲಿ ಅಂತ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை சார்ந்து வாழ வேண்டும் என்று போதிப்பதற்காக அவ்விதமாய் செயல்பட்டார். ನೀರಿನ ಅಂಶ ಬಂದು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಬರಲ್ಲ, ನನ್ನಿಂದ ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತೆ ಅಂತ ಅಲ್ಲಿ ವಿಷಯಗಳನ್ನ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த சுய பலத்தினால் இது வருவதல்ல, பரலோகத்தின் பலத்தினால் இது வரும் என்பதை போதிப்பதற்காக ஆண்டவர் அதை பயன்படுத்தினார். ಆ ಒಂದು ದೇವರು ಕೊಟ್ಟ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆ ಎರಡೂ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟರು. தேவன் வாக்களித்தது போல இஸ்ரவேல் தேசத்திற்கு முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்தார். ಅದೇ ರೀತಿ ನೋಡಿದ್ರೆ ಆ ಒಂದು ಇನ್ನೊಂದು ಚಾರ್ಟ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸೊ ಈ ಒಂದು ಚಾರ್ಟ್ ಇದೆ. இங்கே ஒரு படம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது.
ನಾನು ಯಾಕೆ ತುಂಬಾ ಸ್ಲೋ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ಕೆಲವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. அவங்க ஏன் பொறுமையா போறாங்க அப்படின்னா சிலருக்கு புரியாது என்பதற்காகத்தான் இத்தனை பொறுமையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ಈ ಒಂದು ಶಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಅಂತ ಏನಿದೆ ಅಂದ್ರೆ ಫಾರ್ಮರ್ ರೈನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದೆ. நம்ம இங்கே ஒரு படத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது அதுல முன்மாறி என்று இருக்கிறது. ಮುಂಗಾರು ಮಳೆ ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀವಿ. ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಇರೋದು ಮೇಲೆ முன்மாறி என்று அது நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ಸೊ ರೈಟ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಗ್ರಾಫ್ ಅಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಹಿಂಗಾರು ಮಳೆ, ಲೇಟರ್ ರೈನ್. அந்த படத்துல இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பின்மாறி மலை. ಸೊ ಮುಂಗಾರು ಮಳೆ ಬರುವಾಗ ಏನಾಗ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಪ್ಲಾಂಟಿಂಗ್, ಆ ಬೀಜವನ್ನ ಇದು ಮಾಡ್ತಾರೆ ಭೂಮಿಗೆ. முன் மாறி பெய்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் விவசாயிகள் விதைகளை விதைப்பார்கள். ಆವಾಗ ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಮಳೆ ಬರುತ್ತೆ. அவர்கள் ஜெபிப்பார்கள், மழை அவர்களுக்கு கொடுக்கப்படும். ಖಂಡಿತವಾಗಿ ಮಳೆ ಬಂತು. ಮಳೆ ಬಾರದೆ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಅವರು ನೆರವೇರಿಸಿದ್ರು. அவர்கள் விதைக்கின்ற பொழுது நிச்சயமாக மழை வரும். ஏன் அப்படின்னா சிருஷ்டி கர்த்தர் அவருக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். ಅದೇ ನೋಡಿದ್ರೆ ಈ ಗ್ರಾಫ್ ಅಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗಾರು ಮಳೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಆ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಫಲಗಳು ಬರುತ್ತೆ. இந்த பின்மாறி மழை பார்க்கின்ற பொழுது அந்த நேரம் அந்த மழை வரும், அப்பொழுது அது கனியாக மாறி இருக்கும். ಹಂಗಂದ್ರೆ ಇದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಹೇಳ್ದೆ, ಇದು ಎರಡು ಮಳೆ ಅಲ್ಲ, இது இரண்டு மலைகள் அல்ல, ಒಂದೇ ಮಳೆ. ஒரே மழை. ಅದು ಮುಂಗಾರು ಮಳೆಯಲ್ಲಿ ಉತ್ಪತ್ತಿಯಾಗಿ அது முன்மாரியிலே அது உற்பத்தியாகி ಹಿಂಗಾರು ಮಳೆಯಲ್ಲಿ ಹಾರ್ವೆಸ್ಟಿಂಗ್, ಆ ಫಲವನ್ನು ನಾವು ಎತ್ಕೊಂತೀವಲ್ಲ ಆವಾಗ ಮುಗಿಯುತ್ತೆ. அது பின்மாரியினுடைய ಅನುಭವத்திலே ಅರುವಡೆಗೆ ತಯಾರಾಗಿ அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ಇದು ಹಂಗಂದ್ರೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮಳೆ ಇಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಕೇಳಿದ್ರೆ ಮಳೆ ಇದೆ. அதனால இது இடையில மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க, மழை இருக்கு. ಸೊ ಹಿಂಗಾರು ಮಳೆ ಒಂದು ಮಳೆ, ಆಮೇಲೆ ಮುಂಗಾರು ಮಳೆ ಒಂದೇ ಮಳೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎರಡು ಮಳೆ ಸಾಕ ಒಂದು ಗಿಡಕ್ಕೆ? ஒரு செடி ஒரு நிலத்திற்கு முன்மாரியும் பின்மாரியும் இந்த ரெண்டு மாறி மாத்திரம் போதுமா? 4 ತಿಂಗಳು 5 ತಿಂಗಳು ಬೆಳೆ ಇರುತ್ತೆ, ನೀರು ಬೇಕಾಗುತ್ತೆ. அது 4 மாதம் இல்ல 5 மாதங்கள் அது விளைய வேண்டும், ಅದಕ್ಕೆ ತಣ್ಣೀರು தேவை. ಈ ಎರಡು ಮುಂಗಾರು ಮತ್ತು ಹಿಂಗಾರು ಮಳೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ರೈನಿ ಸೀಸನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುವಾಗ ಮುಗಿಯಷ್ಟರಲ್ಲಿ ಆ ಎರಡು ಅಂಶಗಳನ್ನ ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த மழைக்காலம் தொடங்குகின்ற பொழுது அந்த அந்த தொடக்கத்தையும் அதனுடைய முடிவையும் சொல்வதற்காக முன்மாறி பின்மாறி என்று சொல்லுகிறார்கள். ಸೊ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಈ ಮಳೆ ಅಂತ ಹೇಳೋದು ಬಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುವ ಒಂದು ಫಲವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. வேத வாக்கியங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த மாரியை குறித்ததான அனுபவம் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிற அனுபவத்திற்கு இணையானது என்று சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀವಿ, ಪೌಲನ್ ಹೇಳ್ತಾರೆ, ದೇರ್ ಇಸ್ ಎ ಒನ್ ಸ್ಪಿರಿಟ್, ಒಂದೇ ಆತ್ಮ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரே ஆவியானவர் என்று சொல்லுகிறது. ನಾವು ಇವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ರಲ್ಲ, ಆ ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. நாம பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் அபிஷேகப்பட்ட காரியத்தை படித்து சற்று என்ன பண்ணுவோம், பின்னாடி வரலாம். ಹೋದ ವಾರ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು. கடந்த வாரம் என்னிடம் கேள்வி கேட்கப்பட்டது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ರ ಅಂತ ಕೇಳಿದ್ರು ನನಗೆ. இயேசு கிறிஸ்துக்கு பரலோகத்திலே அபிஷேகம் வந்ததா, கொடுக்கப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. ಅದು ತಪ್ಪಾಗಿ ಕೇಳಿಲ್ಲ ಅವರು, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಮಾಹಿತಿಗಳನ್ನ ತುಂಬಾ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅಷ್ಟೇ. அது அவர்கள் தவறுதலாக அவர்கள் கேட்கவில்லை, அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலாக அதை கேட்டார்கள். ನಾವು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಆಧಾರವಾಗಿ ತಗೊಬೇಕಾಗುತ್ತೆ. நாம் எல்லாவற்றுக்கும் வேத புஸ்தகத்தை ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ಅಭಿಷೇಕ ಅಂತ ಹೇಳೋದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಅವರು ಅಭಿಷೇಕದ ಬಗ್ಗೆ ಏನು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾವು ಒಂದು ವಾಕ್ಯ ಓದೋಣ. அபிஷேகம் என்கின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துவே அபிஷேகம் என்பதற்கு என்ன சொல்லிக்கிறார் என்று ஒரு வசனத்தை நாம் என்ன பார்க்க போகிறோம். ನೀವು ಕನ್ನಡನಲ್ಲಿ ಲೂಕ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4:16-17 ಓದಿ. நீங்க தமிழ்ல லூக்காவின் புஸ்தகம் 4வது அத்தியாயம் 16வது வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். 16, 17, 18. 16, 17, 16, 17, 18 லூக்கா 4, 16, 16, 17, சாரி 18. 16, 17, 18. ஸ்லைட்ஸ் போடுறேன் பாருங்க. ஸ்லைட்ஸ் போடுறேன் எக்ஸ்ட்ரா இல்லை. ಸೊ ಕನ್ನಡನಲ್ಲಿ ಓದಿ ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4:16. கன்னடாவில் வாசிப்போம். 4வது அதிகாரம் 16, 17, 18 லூக்கா. ಸೊ ಇಲ್ಲಿ ಜೀಸಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯಾರು ಅವ್ರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಲೇ ವಾಕ್ಯ ಇದೆ, ತಂದೆ ಅವರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರು. ಯಾವುದಕ್ಕೆ? ಈ ಭೂಮಿಯನ್ನ ಆ ಒಂದು ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ಸ್ವಾರ್ಥ ಸಾರಕ್ಕೆ 3.5 ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಅವ್ರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರಂತ ಅವರೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. இங்கே இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தன்னை அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். இந்த 3 வருட ஆண்டுகள் இந்த பூமியிலே பணி செய்வதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಯೋವಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14 ಕೆಲವು ವಚನಗಳನ್ನ ನಾವು ಓದಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಗೊಂದಲ ಪಡಬೇಡಿರಿ, ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಬಿಡಾರಗಳಿದೆ, ನಾನು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡಿ ತಿರುಗಾ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 3 வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்றாரு. ಸೊ ಇಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳು ಇದೆ. இல்ல 3 காரியங்கள் இருக்கிறது. ಸೊ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಯಹೂದಿಯ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಅವರು ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವ ಒಂದು ಮಾತಾಗಿದೆ. இதுல என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு அனுபவம். ಅಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ನಾವು ನೋಡಿದ್ವಿ, ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4, 16, 17, 18 ದೇವರು ಬಂದು ಅವ್ರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರಂತ. லூக்காவின் புத்தகத்திலே நம்ம படித்தது பிரகாரமாய் தேவன் அவரை அபிஷேகப்படுத்துகின்ற ஒரு அனுபவம். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು, ತಿರ್ಗಾ ತಂದೆಯಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಬಿಡಾರಗಳಿದೆ, ನಾನು ಹೋಗಿ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿ ತಿರ್ಗಾ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೊಂದು ಕೆಲಸ ಇದೆ. அதாவது என்னுடைய பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதிலே அவர் சென்று வேலை செய்வதற்கு ஏதுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். ಶುದ್ಧೀಕರಣ ಅದು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮಹಾಯಾಜಕನ ಒಂದು ಕೆಲಸ. ಎರಡನೇದು, அது பரிசுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆலயத்திலே மகா பிரதான ஆசாரியனாக செய்ய வேண்டிய வேலை. ಸೊ 3ನೇ ಕಾರ್ಯ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ, ತಿರ್ಗಾ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 3வது காரியமாய் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா,
அவர் மீண்டுமாய் திரும்ப வரணும் என்பதை சொல்லுகிறார். ಅದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೇ ಬರೋಣ. அது ஆண்டருடைய இரண்டாவது வருகை குறித்ததான காரியம். ಅದೇ ರೀತಿ ನೋಡಿದ್ರೆ ದಾವೀದು ನೋಡಿದ್ರೆ 3 ಸಲ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಬೈಬಲಲ್ಲಿ ಯಾರು 3 ಸಲ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಲ್ಲ ರಾಜನಾಗಿ. ராஜாவாக வேதாகமத்திலே அநேக அநேகர் அநேக முறை அபிஷேகப்படுத்தப்படல. ஆனா தாவீது மாத்திரம் 3 முறை அவர் ಅಭಿಷೇಕப்படுத்தப்பட்டார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ಅನೇಕ ಸಲ ಆಗಿರ್ಬೋದು. ಒಂದು ಮೇಯ್ನ್ ಅವರು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸೇವೆಗಳು ನೋಡಿದ್ರೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದಿದ್ದು, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾಜಕನ ಕೆಲಸ, ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿ ಬರುವ ಕೆಲಸಗಳನ್ನ 3 ಕೆಲಸಗಳನ್ನು ತಂದೆಯಿಂದ ಅವರು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ರು. அதாவது அதே விதமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்ய வேண்டிய ஊழியம், பரலோகத்திலே அவர் செய்ய வேண்டிய ஊழியம், ராஜாதி ராஜாவாக அவர் திரும்ப வருகின்ற பொழுது நடக்கின்ற இந்த காரியத்திற்காக அவர் அபிஷேகப்பட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்க்ரீனில் ஸ்லைட்ஸ் மாறல், ஸ்க்ரீனில் ஸ்லைட்ஸ் போடுங்க. ಇಲ್ಲಿ ಇವರು ಅರ್ಲಿ ರೈಟಿಂಗ್ಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ ಜಿ ವೈಟ್ ಅವರು ಒಂದು ಕೋಟ್ಸ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವರು ಬಂದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆ ಒಂದು மகாபரிசுத்தಕ್ಕೆ ಎಂಟರ್ ಆಗಿದ್ದನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. E.G. ஒயிட் அம்மையார் அவர்கள் அவருடைய இயர்லி ரைட்டிங் என்கின்ற புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்குள்ள இருக்கிற ஆசீர்வாத கூடாரத்தில் நுழைகின்ற அந்த அனுபவத்தை குறித்து எழுதுகிறார்கள். ஸோ இது யாரன்னா ஓದ್ತೀರಾ ஆங்கிலದಲ್ಲಿ? இதை ஆங்கிலத்தில் யாராவது வாசிக்கிறீர்களா? Continue. He stepped into the chariot and was borne the boldness, where the Father sat. There I beheld Jesus, a great high priest, standing before the Father. ಸೊ ಈ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ ಎಲ್ ಜಿ ವೈಟ್ ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಇದು ಬಂದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕಲ್ಲ, மகாபரிசுத்த ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನ ಇಲ್ಲಿ ಅರ್ಲಿ ರೈಟಿಂಗ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. இந்த இயர்லி ரைட்டிங் என்கின்ற அம்மையாரினுடைய புஸ்தகத்திலே இது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நடக்கிற சம்பவம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ಇದು ಇಲ್ಲಿನೂ ಫಾದರ್ ಬಂದ್ರಲ್ಲ, ತಂದೆ ಇದ್ದಾರೆ, ಮಗ ಇದ್ದಾರೆ. இங்கு பிதாவும் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಮಾಡುವಾಗನು ಅಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವಾಗನು ಯಾರಿದ್ರು? ತಂದೆ ಇದ್ರು, ಮಗ ಇದ್ರು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇದ್ರು. ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் இணைந்திருந்தார்கள். ಇವಾಗ ಭೂಮಿಯಿಂದ 40 ದಿವಸ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಕೆಲಸ ಶುರು ಮಾಡುವಾಗ ಆ ಒಂದು ಕೋಟ್ಸ್ ಅನ್ನ ಇಲ್ಲಿ ಡೈಲಿ ಡಿವೋಷನಲ್ ಬೈ ಎಲ್ ಜಿ ವೈಟ್ ಅಂತ ಒಂದು ಕಮೆಂಟ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதாவது மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியிலிருந்து அவர் பரலோகத்திற்கு செல்கின்ற அந்த அனுபவத்தை E.G. ஒயிட் அம்மையார் அவர்கள் தின தியானம் என்கின்ற புஸ்தகத்திலே சொல்கிறார்கள். ಸೊ ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಓದಿ ಅದು. அதை நான் உங்களுக்கு படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ಇದರಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ
ಡೈಲಿ ಡಿವೋಷನಲ್ಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 40 ದಿವಸ ಆದಮೇಲೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ಮೇಲೆ ಅವ್ರೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಂದೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ, ಯಾವುದಕ್ಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ, ಅವ್ರ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮುಗಿದ ಮೇಲೆ ಅವರು ಕಾಲೆತ್ತಿ ಆ ಯಾಜಕನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಎಲ್ ಎನ್ ಜಿ ವೈಟ್ ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ದಟ್ ಸ್ಪಿರಿಟ್ ಇಸ್ poured ಆನ್ ಟು ಇಸ್ ಡಿಸೈಪಲ್ಸ್ ಆನ್ earth. 40 வருடங்கள் இந்த பூமியிலே மரித்த பின்பாக உயிர்த்தெழுந்து அவர் இருந்து பரலோகத்திற்கு செல்கிறார். பரலோகத்திலே பிதாவானவர் அவரை வரவேற்று அவரை அபிஷேகப்படுத்துகின்ற அந்த சமயத்திலே என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிரதான ஆசிரியனாக அவர் அபிஷேகம் பட்டு தன்னுடைய ஆசிரியப்படாத்தில் தன்னுடைய காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது மேலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டார் என்று எழுதுகிறார்கள். ಈ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ರೆ, ಈ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಗೂಡಾರ ಚಿತ್ರ, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ದೃಶ್ಯ. ಇದರಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲಿ 40 ದಿವಸ ಆದಮೇಲೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಯಾವ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಹೋದ್ರಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕ್ರೈಸ್ತ ಶತಕ 31ರಲ್ಲಿ ಆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ பரிசுத்த ஸ்தலದಲ್ಲಿ மகாயாஜகனாக ಅಲ್ಲಿ ಎಂಟ್ರಾದ್ರು. இங்கே காண்பிக்கப்பட்ட படத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். இந்த படத்திலே நம்ம பார்க்கின்ற பொழுது, எப்பொழுது கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்கு சென்றார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் 31லே அந்த சம்பவம் நடந்ததாக நாம் படிக்கிறோம். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾವು ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿದ್ವಿ, ದೇವರ ವಾಕ್ಯ ಮೂಲಕ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿದ್ವಿ. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವರೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಇವರೆಲ್ಲ ಕುಡಿದು ಬಿಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாய் வெவ்வேறு பாஷைகள் பேசுகின்ற பொழுது இவர்கள் மயங்கி மதுவிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். ಪೇತ್ರನು ತಕ್ಷಣ ಎದ್ದು ಬಂದು ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಏನು ಹೇಳಿದ್ರೆ, ಇವರು ಕುಡ್ದಿಲ್ಲ, ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರು. அவர் பேதுருவானவர் அவனுடைய மையத்தில் வந்து, அப்போ நாங்கள் குடித்தில்ல என்று சொன்னார். ஏன்னா மணி 9 என்று சொல்கிறார். ಇದು ಯೋವೇಲ ಬರೆದ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಇವತ್ತು ನೆರವೇರಿತು ಅಂತ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவாவதை உங்கள் கண்கள் பார்க்குது என்று சொன்னார். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ 9 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಮೇಲೆ ನಾವು ಎಲ್ ಎನ್ ಜಿ ವೈಟ್ ಕಮೆಂಟ್ಸ್ ನೋಡಿದ್ವಿ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನು ಕೆಲಸ ಆದಮೇಲೆ ತಕ್ಷಣ ದ ಡಿಸೈಪಲ್ಸ್ ರಿಸೀವ್ಡ್ ದ ಗಿಫ್ಟ್ ಆಫ್ ದ ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್ ಆನ್ earth ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ஈஜ் ஒயிட் அம்மையாருடைய புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நான் புரிந்து கொண்டேன், அது சரியாக அந்த மகா பிரதான ஆசாரியன் அபிஷேகப்பட்ட உடனே நடக்கிற சம்பவம் இதுவாயிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். ಅನೇಕ ಸಲ ಈ ವಿಷಯಗಳು ದೇವರಲ್ಲಿ ಹೇಳುವ ವಿಷಯಗಳು ಬಂದು ಆತ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥಗಳು ಕೊಡುವುದಾಗಿದೆ ನಮಗೆ. நம்ம அநேக நேரங்களிலே தேவனை குறித்து சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியமும் ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಸೊ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 29:39ರಲ್ಲಿ, யாத்ராகமம் 29:39 ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் ಬಲಿಯಿಡುವಾಯಾಗ. ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಪಾಪ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ಒಂದೊಂದು ಕುರಿಗಳನ್ನ ಬಂದು ಗೂಡಾರದಲ್ಲಿ ಬಲಿ ಕೊಡಬೇಕಾಯಿತು. ಇದು ಬಿಟ್ಟು ದಿನನಿತ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಸೂರ್ಯ ಅಸ್ತಮಾನ ಆದಮೇಲೆ ತಿರ್ಗಾ ಸಾಯಂಕಾಲ ಸೂರ್ಯ ಅಸ್ತಮಾನ ಆಗುವಾಗ, ಸೂರ್ಯ ಬರುವಾಗ ಒಂದು ಬಲಿಗಳು ಕೊಡಬೇಕಾಗತ್ತೆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ. பாவம் செய்கிறவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தங்களுடைய பலிகளை சுமந்து செல்ல வேண்டும். அது இல்லாமல் காலையிலும் மாலையிலும் ಬಲಿಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟது. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಒಂದು ಬೆಳೆಗೆ ಯಾಕೆ ಒಂದು ಬಲಿ ಕೊಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ಅಂತ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಂಡು ಬರೋಕ್ಕೆ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ, 9 ಗಂಟೆ ಕಾಮನ್ ಅದಾಗುತ್ತೆ. அதாவது நம்முடைய வாழ்க்கையில கூட ஏன் காலையில பலி கொடுக்க வேண்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நாமும் காலையில எழுந்து நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் மன்னிப்பை கேட்டு எழுந்து காரியங்களை செயல்படுவதற்கு 9 மணி ஆயிடுது. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆ ಮರಣ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಅವರು ತೀರ್ಕೊಂಡ್ರು? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுமானத்தை நீங்கள் பார்த்துக்கின்ற பொழுது எத்தனை மணிக்கு அது நடக்கிறது? 3 ಗಂಟೆಗೆ. 3ஆம் மணி வேளையிலே அது நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ಅದು ಯಾವಾಗ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸಾಯಂಕಾಲ ಒಂದು ಬಲಿ ಕೊಡಬೇಕಲ್ಲ, ಅದನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಲ್ಲಿ. அது எதை குறிக்கிறது? மாலையிலே கொடுக்கப்படும்
பலியினுடைய நேரத்தை அது குறிக்கிறது. ಸೊ ಬೆಳೆಗೆ ಒಂದು ಕೊಡುವ ಬಲಿ ಯಾವ್ದನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತಂದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ನಾವು ಅವರು ಸಹಾಯ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಯಾಜಕನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ದಿನನಿತ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಮಹಿಮೆಯಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ ಒಂದು ಅರ್ಥಗಳನ್ನ ಕೊಡುತ್ತೆ. பரலோகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் அன்னிதின காரியங்கள் நல்ல முறையிலே நடைபெறுகிறது என்பதை குறிக்கும் வண்ணமாக அதிகாலையிலே என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும். ಸೊ ಅದರಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಯಾಕೆ ವಿವರಣೆ ಮಾಡಿದಂದ್ರೆ ಕೆಲವರು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು, ಅದಕ್ಕೆ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಇದೆಲ್ಲ ನೀಟಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದವರಿಗೆ ಅದನ್ನ ತಿಳಿದುಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಇರುತ್ತೆ. ஓகே, தெரிந்த அனைவர்களுக்கு தெரியும். தெரியாதவர்கள் கேள்வி கேட்டதனால அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். ಸೊ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಹಿಂಗಾರು ಮತ್ತು ಮುಂಗಾರು ಮಳೆ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಒಂದು ಬೋಧನೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. சத்திய வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த முன்மாரியை குறித்தும் பின்மாரியை குறித்தும் அநேக போதனைகள் இருப்பதை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ಕೆಲವರು ಬೋಧಕರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ 2000ರಲ್ಲಿ ಪ್ರಪಂಚ ಅಳ್ದು ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. 2000க்குள்ளாக இந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ளாக வரும் என்று சொல்கிறார்கள். ಇನ್ನ ಕೆಲವರು ಬಂದು 2020ರಲ್ಲಿ ಫಿಲಿಮ್ ಹಾಲಿವುಡ್ ಮೂವಿನೂ ಬಂತು 2020ನಲ್ಲಿ. 2020 இந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ளாக வரும் என்று திரைப்படமும் எடுக்கிறார்கள். ಸೊ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಅದರಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಂಪ್ಲೀಟ್ ಈ ಭೂಮಿ ಎಲ್ಲ ನಾಶ ಆಗುತ್ತೆ, இந்த பூமி முழுவதுமாக அழிந்து விடும் என்று அதிலே காண்பிக்கிறார்கள். ದೇವ್ರ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಸತ್ಯವೇದವನ್ನ ನೋಡದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಈ ಬೋಧಕರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಆ ಒಂದು ಎವಾಂಜಲಿಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಅಮೆರಿಕನಲ್ಲಿ ಬೆನ್ನಿನ್ ಏನ್ ಮಾತಾಡಿದ್ರು, ಜೀಸಸ್ ಕಾಲ್ಸ್ ಇವ್ರು ಏನ್ ಮಾತಾಡಿದ್ರು, ಈ ದೃಶ್ಯಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಇವ್ರ ಕಡೆ ಫೋಕಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க, இந்த ஊழியர் என்ன சொல்றாங்க, அல்லது பென்ஹின் என்ன சொல்றாங்க, ஏசு அழைக்கிறார் என்ன சொல்றாங்க, அதுல தான் கண்ணோட்டமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். ಸೊ ಇಲ್ಲಿ ಇದೇ ತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹತ್ರ ನನಗೆ ಒಂದು ಚಿಹ್ನೆಯನ್ನ ತೋರಿಸಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತೋರಿಸುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳಿದ್ರು. இயேசு கிறிஸ்துவிட்டே வந்து கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16:7 16:4ನೇ ವಚನ. மத்தேயு 16:4 இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனான். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಅವರು ಹೊರಟು ಹೋದ್ರಂತ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. புறப்பட்டு போனார் அப்படின்னு வேதம் சொல்ல, அங்கே நிக்கல, அவர் மான் புறப்பட்டு போயிட்டாரு. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಯೋನನ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಆ ಸೂಚನೆ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಇದು ಬಿಟ್ರೆ ನೀವು ಯಾವ್ದು ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಹೋಗ್ಬಿಟ್ರು. யோவானுடைய தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் வேறு ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லிட்டு அம்மான் போயிட்டார். ಸೊ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಇವಾಗ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತ ಆಗ್ಬೋದು, 666 ಆಗ್ಬೋದು, ಹಿಂಗಾರ ಮುಂಗಾರು ಮಳೆ ಆಗ್ಬೋದು, ಪ್ರಪಂಚ ಅಳಿಯುವ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬಂತು. ಎಲ್ಲ ಕಾರಣಗಳನ್ನ ನಾವು ಹೇಗೆ ತಿಳಿಯಬಹುದು? அதே போலத்தான் அது அந்தி கிறிஸ்துவா இருக்கட்டும், அல்லது 666 இருக்கட்டும், அது முன்மாறி பின்மாறியா இருக்கட்டும், அல்லது உலகத்தினுடைய முடிவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ಅದು ಯೋನನ ಒಂದು ಸೂಚನೆ, ಆ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದಲ್ಲ, ಇದು ಬಿಟ್ಟು ಯಾವುದು ಕೊಡಲ್ಲ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ಬಿಟ್ರು ಅಲ್ಲಿ. யோவானுடைய அடையாளத்தை விட்டு வேறு ஒரு அடையாளம் உங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. ಸೊ ಯೋನನ ಒಂದು ಚಿಹ್ನೆ, ಆ ಒಂದು ಪ್ರವಾದ ಎಲ್ಲಿದೆ? இந்த யோவானுடைய அடையாளம் எங்கே இருக்கிறது? ಸೊ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, இந்த வேத புஸ்தகத்திலே இருக்கு. ನಮಗೆ ಯಾರ ಸಹಾಯ ಬೇಕಾಗಿಲ್ಲ, நமக்கு யாருடைய சகாயமும் தேவையில்லை. என்னுடைய சகாயம் கூட உங்களுக்கு தேவையில்லை. யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை. பெரிய பெரிய ಬೋಧಕರ ಒಂದು ಸಹಾಯ ನಿಮ್ಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, பெரிய போதகருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படாது. ಬೇಕಾಗತ್ತೆ, தேவைப்படும். ಅವ್ರು ಹೇಳೋದು ಬಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ ಅಂತ ಅದು ಚರ್ಚೆ ಮಾಡಬೇಕು, ಓದಬೇಕು. அவங்க சொல்லுவது வேதத்தில் இருக்கிறதா என்பதை தேடி வாசிக்கணும். ಎಲ್ಲ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இது ஆண்டவர் நமக்கு தெளிவா கொடுத்துட்டாரு. ಯಾರು ನಿಮ್ಗೆ ಸಹಾಯ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನೀವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ, ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಇದನ್ನ ಓದಿ ಅನೇಕ ಅರ್ಥಗಳನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. பரிசுத்த வேதத்திலே ஆவியானவர் உதவியோடு கூட நீங்கள் உபவாசத்தில் இருந்து ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ರಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ದೇವರು? மத்தேயு 24
தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? ಆ ದೇವರ ಆಲಯ ನಾಶ ಆಗೋದು, ಅದಾದ್ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ 2ನೇ ಸಲ ಬರೋದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಹೇಳಿದಾರಲ್ಲ. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார்ல மத்திய 24 ஆலயம் இடிக்கப்படும், கல்லின் மேல் கல்லிராத காலம் வரும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லியிருக்கிறார்ல. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ ನೋಡುವಾಗ, ದಾನಿಯಲ್ ಪುಸ್ತಕ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 7 ಚಿಹ್ನೆಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, 7 ಉಪತ್ರಗಳು, ಆಮೇಲೆ 7 ಮುದ್ರೆಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, 7 ಸಭೆಗಳು ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಆ ಒಂದು ಹಿಸ್ಟ್ರಿನಲ್ಲಿ, ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಘಟನೆಗಳನ್ನು ಕರೆಕ್ಟಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಮಗೆ. வெளிப்படுத்தலையும் தானியேலிலும் ஆண்டவர் அநேக தரிசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது 7 சபைகளை குறித்த காரியங்கள், 7 முத்திரையை குறித்த காரியங்கள், 7 எக்காலத்தை குறித்த காரியங்கள் தெளிவாய், 7 வாதைகளை குறித்த காரியங்கள் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ರೈಟ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಲೈಡ್ ಇದೆ, ಲೂಕನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, லூக்காவின் பத்திரிகையில 16:31. லூக்கா 16:31. அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ಇದರಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ಇಳಿದು ಬಂದು ಭೂಮಿಗೆ ಹೇಳಿದ್ರು ಅವ್ರು ನಂಬಲ್ಲ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮೋಶೆ ಎಲ್ಲ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅವರು ವಿಧೇಯತರಾಗಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ದೇವದೂತರು ಯಾರು ಬಂದ್ರು ಅವರು ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் தெளிவாய் கொடுத்திருக்கிறார். பூமியிலே மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் அவங்க செவி கொடுக்கல அப்படின்னா, பரலோகத்துல இருந்து யாரு வந்தாலும் சரி அவங்க செவி கொடுக்க போவது இல்லை என்பதை தெளிவுபடுத்தி. ಅದರಿಂದ ಮನುಷ್ಯನ ಕಾರ್ಯಗಳನ್ನ, ಮನುಷ್ಯನ ಬೋಧನೆಗಳನ್ನ ಕೇಳೋದು ಬಿಟ್ಟು ನಾವು ಇಲ್ಲಿ ಹೇಳಿದಂತೆ ಆ ಮೋಶೆ, ಆ ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕ ನೀವು ಓದಿ ತಿದ್ದುಕೊಳ್ಳಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. மனுஷனுடைய உதவிகளை எடுத்து மோசம் போவதை காட்டிலும் மோசேயின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட சத்தியங்களை ஆராய்தல் மூலமாய் ரட்சிப்பை பெற முடியும். ಹೇಗೆ ಒಂದು ದೇವರ ಮನುಷ್ಯ ನಿಕೋದಮ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಹೋಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡ್ರು. நிக்கோதேம் என்கின்ற தேவ மனிதன் தேவனிடம் சென்று அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನಿಕೋಬನ ಪಕ್ಕದಲ್ಲಿ 70 ಜನ ಬಂದು ಸನ್ನಹ್ರೀಮ್ ಅಂತ ಒಂದು ಮೆಂಬರ್ಸ್ ಜೊತೆ ಇದ್ರು. ಅವರೆಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು. அதாவது அந்த நிக்கோதேமோடு கூட 70 பேர்கள் சனாகரிப் சங்கத்தை சார்ந்தவர்கள், மிகவும் வலியவர்கள், பலவான்கள், ஞானவான்கள். ಆದರೆ ಆ ಮತ್ತು ಅವರೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಯಾರ ಹತ್ರ ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದರು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಇವಾಗ ಕೂಡ ನಾವು ಅನೇಕ ಬೋಧನೆಗಳು, ಎವಾಂಜಲಿಸ್ಟು ಎಲ್ಲ ಜನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ಯೂಟ್ಯೂಬ್ ತಗೊಂತಾರೆ, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಎವಾಂಜಲಿಸ್ಟು, ಯಾರ್ದು ವ್ಯೂಸ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಅವ್ರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಇವ್ರದ್ದು ತುಂಬ ಸತ್ಯಗಳಿದೆ, ಎಲ್ಲ ಫೋಕಸ್ಸು. ಬಟ್ ಪರ್ಸನಲ್ ಸ್ಟಡೀಸ್, ಮೆಡಿಟೇಟಿಂಗ್, ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ವಿತ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟು ತುಂಬ ಕಡಿಮೆ ಇದೆ. ತುಂಬ ಫೋಕಸ್ ಆನ್ ಕ್ರೈಸ್ಟ್, ಯು ವಿಲ್ ರಿಸೀವ್ ಆಲ್ ದ ಎಂಡ್ ಟೈಮ್ ಈವೆಂಟ್ಸ್. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லகுவாக செல்ஃபோனை எடுத்துட்டு அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் பெரிய ஊழியர், அவர் பெரிய போதகர் என்று சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பதிலாக இந்த வேதத்தோடு கூட நேரம் செலவு பண்ண அவங்களுக்கு நேரம் இல்லை. இந்த தியானிக்க, இதை யோசிக்க, இதை வாசிக்க, இதற்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு நேரம் இல்லை. ಇವಾಗ ನಾವು ಮಾಡಿದ ಈ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿದ್ವಲ್ಲ, ಈ ಆಧಾರ ಮೇಲೆ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. இந்த வேதத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, நம்ம வியாக்கியானம் செய்து படிக்கிறோம் இல்லையா, இதுல ஒரு 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ದೇವರು ಬಂದು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅದರ ಸತ್ಯವಾದದ್ದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாவற்றையுமே ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறாரு. ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಘಟನೆಗಳು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பழைய ஏற்பாட்டிலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಬಂದು ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರುವಾಗ ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಇತ್ತು. ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರದಿಂದ ತನ್ನ ಕೋಲನ್ನು ತಗೊಂಡು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಅದನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ 2 ಜನ ಬಂದು ಬಿಡುಗಡೆ ಹೋಗಿ எகிப்திலிருந்து மோசே அவர்களை அழைத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு இடைஞ்சலாக சிவந்த சமுத்திரம் இருந்தது. அதை தன்னுடைய தடியை வைத்து 2ஆய் பிளந்து அதன் மத்தியிலே அவர்களை கடக்க பண்ணினார். ಆದರೆ ಈ ಘಟನೆ ಆದಮೇಲೆ ಅವರು ಇಸ್ರೇಲ್ ದೇಶ ಬಂದು ಯಾವಾಗ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರಂದ್ರೆ 40 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಹೋದ್ರು. அவர்கள் அந்த சம்பவத்துக்கு பின்பாக அவர்கள் 40 வருடம் கழித்து
அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் நுழைகிறார்கள். ಈ ಘಟನೆ ಏನನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮುಂಗಾರು ಮಳೆಯನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் முன்மாறி அனுபவத்தை அது குறிக்கிறது. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ತೊಂದರೆಗಳಿತ್ತು, ಅವ್ರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡಿದ್ರು, ಅವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದ್ರು, ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು, ಅವರು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರು ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ. இது என்னத்தை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா அவர்கள் திரும்ப ஒரு சொல்லிடுங்க. ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಅಂತ ಪೌಲನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதை பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற பொழுது அதை ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பிட்டு சொல்வதை நாம் வாசிக்க முடியும். ಅವರು ನಿಜವಾದ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡ್ರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ. அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிகர் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள் என்று சொல்கிறார். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಆದ್ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಏನ್ ಬರುತ್ತೆ ಅನುಭವ? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗ್ ಬರುತ್ತೆ. ஞான ஸ்நானத்திற்கு பின்பாக என்ன அனுபவம் நமக்கு வருகிறது? பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம். ಈ ಒಂದು ಅನುಭವ ಒಂದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಮಾಡುವಾಗ ಇಡೀ ಇಸ್ರೇಲ್ ಜನರು, ದೇವರ ಮಕ್ಕಳು ಆ ಮುಂಗಾರು ಮಳೆಯನ್ನ ಅನುಭವ ಪಟ್ಟಿರೋದು. இது ஒரு புதிய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கின்ற பொழுது அந்த முன்மாதிரியுடைய அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಹಿಂಗಾರು ಮಳೆ ಬಗ್ಗೆ ಒಂದು ದೃಶ್ಯ ನೋಡೋಣ. இரண்டாவது பின்மாரியினுடைய ಅನುಭವத்தை நாம் பார்ப்போம். ಇಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ನಾವು ನೋಡ್ದಂಗೆ ಇದು ಈ ಫೋಟೋ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ನಮಗೆಲ್ಲ ತುಂಬಾ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಇದೆಲ್ಲ ತುಂಬಾ 100 ಔಟ್ ಆಫ್ 100. ಇದು ಬಂದ ತಕ್ಷಣ ನಾನು ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಯ್ಯೋ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಪ್ಪ ಅಂತ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. இந்த போட்டோ பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரியுமாப்பா, நான் என்னத்த இதை சொல்றது அப்படின்னு ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಬಂದು ನಮ್ಮ ಸೆವೆಂತ್ ಡೇ ಅಡ್ವೆಂಟಿಸ್ ಅಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಬೋಧನೆಯಾಗಿದೆ. ಯಾವ ಸಭೆಯಲ್ಲೂ ಇಲ್ಲ, ಇದು ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು. மற்ற சபைகளை காட்டிலும் 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபைக்கு இந்த உபதேசம் தாராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಸೊ ಇಲ್ಲಿ 40 ವರ್ಷ ಆದಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಈ ಒಂದು ದೃಶ್ಯ ಯಾವುದನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯನ್ನ ನೀರುಗಳಿದೆ ಅದು ಮಾಡಿಕೊಂಡು ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕಾಯ್ತು. அந்த 40 வருஷம் கடந்த பின்பாக அவர்கள் யோர்தான் நதியை கடந்து அந்த பக்கம் பார்க்கணும். ಇವಾಗ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಜೋಶುವಾಗೆ? யோசுவாவுக்கு தேவன் என்ன சொன்னார் என்று நாம் பார்த்தோம்னா, ಅವರು ಒಂದು ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನ ತಗೊಂಡು அவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து ಯಾಜಕರು ಅದನ್ನ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. பிரதான ஆசாரியர் அதை சுமந்து செல்லணும். ಅದು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಸಿಗ್ಬೇಕು, ಹತ್ರ ಹೋಗ್ಬಾರ್ದು, ತುಂಬಾ ದೂರ ಇಡಿ ಜನರನ್ನ ಅಂತ ಒಂದು ಗೈಡೆನ್ಸ್ ಕೊಟ್ರು. அது ஜனங்கள் சற்று விலகி இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ಯಾಜಕರು ಅಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟ ತಕ್ಷಣ ಏನಾಯ್ತು? ನೀರು ಹಂಗೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ. ஆசாரியர்கள் அந்த நதியிலே தங்களுடைய காலை பதித்த பொழுது அந்த நதி இரண்டாக பிளந்து நின்றது. ಇಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ, ವಿಮೋಚನ ಇದು வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ 11 வெளிப்படுத்தின விசேஷம் 11 ஒரு வசனம் இருக்கிறது. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. கடைசி வசனம் நினைக்கிறேன், 11வது அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. ಈ ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಯಾವ್ದನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಿಂಗಾರು ಮಳೆಯನ್ನ ಅಲ್ಲೇ ಸೂಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ ದೇವರು. ಆ ಒಂದು ಸತ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಕೊಟ್ಟರು ದೇವರು. இது பின்மாறிய குறித்ததான ஒரு அனுபவத்தை இஸ்ரவேல் தேசம் அனுபவிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಆಗಿತ್ತು? ಆ ಒಂದು ನದಿನ ಹೋಗಿ ಪಾಸ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಅದು ಸಹಾಯ ಯಾವುದಾಗಿತ್ತು? ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ವಸ್ತು ಯಾವುದು ಇದರಲ್ಲಿ? அதுல அந்த நதியை அவர்கள் கடந்து வருகின்ற பொழுது எந்த விதமான ஒரு உதவி அவர்களுக்கு இருக்கிறது? ಆ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆ அந்த உடன்படிக்கை பெட்டியில ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಒಂದು 10 ಆಜ್ಞೆಗಳು, அதுல ஒரு 10 பிரமாணங்கள் அதில் இருக்கிறது. ಈ ಒಂದು ಕೊನೆಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಕೂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 17ನೇ ವಚನ ಇದರಲ್ಲಿ ಕೂಡ ಆ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಜನರ ಮೇಲೆ ಈ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದಂತೆ ಸಾತಾನು ಯಾರ ಮೇಲೆ ಹೋರಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಯಾರು ಕೈಕೊಳ್ತಾರೋ, ಸಬ್ಬತನ ಯಾರು ಕೈಕೊಳ್ತಾರೋ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಯಾರು ಕೈಕೊಳ್ತಾರೋ, ಈ 3 ಗುಣಲಕ್ಷಣ ಇರ್ತಾನೋ ಅವ್ರ ಮೇಲೆ ಅವ್ರು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ. வெளிப்படுத்தல் 12:17 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது சாத்தானானவன் எந்த சந்ததியோடு கூட யுத்தம் பண்ணுகிறான் என்று சொன்னால்
தேவன் மேல் விசுவாசத்தையும் கற்பனையும் கைக்கொள்கிற அவருடைய சந்ததியோடு கூட யுத்தம் பண்ண சென்றது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಲ್ಲಿ ಅವ್ರು ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ರು ಅಂತ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ. வேதம் தெளிவாய் சொல்கிறது, வெளிப்படுத்தல இயேசுவின் நாமத்திலே அவர்கள் ஜெயம் பெறுகிறார்கள் என்று சொல்லி. ಯಾರಂತ ಹೇಳಿದ್ರೆ 1,44,000 ಜನ. 1,44,000 நபர்கள். ಆ ದೇವರ ಕುರಿಮರಿ ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತೋ ಅವ್ರು ಹಿಂದ್ಗಡೆನೆ ಹೋದ್ರು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாலும் அவர்கள் பின் சென்றார்கள் என்று சொல்லுகிறது. ದೇವರ ಆಜ್ಞೆ ಬಂದು ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய பிரமாணம் அன்பாகவே இருக்கிறது என்று நமக்கு சொல்லுகிறது. ಈ ಮಂಜುಷ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಏನಿದೆ, ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿದೆ. ಆಜ್ಞೆ ಒಂದು ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ, ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருக்கிறது? தேவனுடைய பரிசுத்த பிரமாணம் இருக்கிறது, அது அன்பாகவே இருக்குது என்று சொல்கிறது. ಹಿಂಗಾರು ಮಳೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋ ಮುಂಚೆನೆ ದೇವ್ರ ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ಒಂದು ಹಿಂಗಾರು ಮಳೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಸುರಿಯಲ್ಪಡುತ್ತೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಕುರಿಮರಿ ಹಿಂದ್ಗಡೆ ಹೋಗಿ ಅವ್ರ ಗುಣಲಕ್ಷಣಗಳ ಅವ್ರು ಹೊಂದಿದ್ರು. இந்த பின்மாறி அனுபவத்திலே ஏன் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய இரண்டாம் வருகையில் முன்பாக என்ன பண்ணா, ஆடு எங்கு தேவன் எங்கு போனாலும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. 1,44,000. ಯೋರ್ದನ್ ನದಿಯಲ್ಲಿ ಅವರು ಪಾಸ್ ಮಾಡುವಾಗ ಯಾವ್ದು ಹಿಂದೆ ನಂಬ್ಕೊಂಡು ಅವರು ಹೋದ್ರು? இந்த யோர்தான் நதியை அவர்கள் கடக்கின்ற பொழுது எந்த நம்பிக்கையிலே அவர்கள் சென்றார்கள்? ಮಂಜುಷ ಪೆಟ್ಟಿಗೆ ಹಿಂದ್ಗಡೆ ನೋಡ್ಕೊಂಡು ಅವರು ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೋದ್ರು. அந்த உடன்படிக்கையை பார்த்து அதன் பின்பாக நம்பிக்கையோடு கடந்தார்கள். ಸೊ ಶ್ರೇಷ್ಠವಾದ ವಿಷಯ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ, ಯೋಶುವ ಕಾಲದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಹಿಂಗಾರು ಮಳೆಯನ್ನ ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ಗೆ ದೇವರು ಆಲ್ರೆಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. யோசுவாவின் காலத்திலே அங்கு இந்த பின்மாறியினுடைய அனுபவ காரியங்களை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಸೊ ಅದರಿಂದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬೋಧಕರನ್ನ ಸರ್ಮನ್ ಕೇಳೋದು, ಹಿಂಗಾರು ಮಳೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮುಂಗಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಗಳು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಇದೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ದೇವರು ಇಲ್ಲೇ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವ್ರ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ದಯವಿಟ್ಟು ಧ್ಯಾನ ಮಾಡಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳ್ತಾರಲ್ಲ 5:39 ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಹುಡುಕಿರಿ, ಅದ್ರ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. நீங்க இது யூடியூப்ல அந்த போதகர் இந்த போதகர் பெரிய போதகர் என்ற செய்திகளை முன்மாதிரியை குறித்தோ பின்மாதிரியை குறித்தோ கடைசி காலம் குறித்து பார்ப்பதை விட்டு அவை வேதத்தில் இருக்கிறது. ஏதாவது வேதம் சொல்லுது இல்லையா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொல்லுது இல்லையா, அதை வேதத்தை பாருங்க. ನನ್ನ ಹಳೆ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಜೀಸಸ್ ಕಾಲ್ಸು ಬ್ರದರ್ ದಿನಕರನ್ನು, ಪಾಲ್ ತಂಗಯ್ಯ, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬೆನ್ನಿಯನ್ನು ಇವ್ರನ್ನೇ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಇದನ್ನ ಕೆಳಗಡೆ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ. நான் ஒரு புதிய உடன்படிக்கையில் மிக பிரபலமான பால் தங்கையா, தினகரன், இப்படிப்பட்ட பெரிய ஆட்களை என்ன பண்ணுறேன், நான் பின்பற்ற நினைக்கிறேன் வெளியே இந்த வேதத்தை அல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಮನುಷ್ಯರ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಯೋಜನೆ ಇತ್ತು. ஏன் அப்படின்னா மனுஷனுடைய யோசனையே என்னுடைய யோசனையா இருக்கு. ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಮೀಟಿಂಗ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡೋದು, ಅವ್ರ ಟಿವಿಲಿ ಮೆಸೇಜ್ ಕೇಳೋದು ಎಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದೆ. எல்லாமே என்ன பண்றேன்னா அவருடைய செய்திகளை மணிமணியா நான் என்ன பண்றேன், கேட்டுட்டு இருக்கிறேன். ಆದರೆ ಪರ್ಸನಲ್ ನನ್ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಹೃದಯ ಬಂದು ಅಷ್ಟೊಂದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿಲ್ಲ ನನ್ನ ಆ ಟೈಮಲ್ಲಿ. ஆனா என்னுடைய காலத்துல என்னுடைய இதயம் என்னன்னா அந்த அளவுக்கு பரிசுத்தமா கிடையாது. ಆದರೆ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ಈ ಸಭೆಯನ್ನ ನನಗೆ ಕೊಟ್ಟರು, ಆ ದೇವರ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಅಂತ ನಾನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. என்னன்னே தெரியாது. ஆண்டவர் என்னை இந்த திருச்சபையில அழைத்து வந்தார், அதை நான் ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். ಅವಾಗ ಪೆಂಟೆಕೋಸ್ಟಲ್ ಇರುವಾಗ ನಾನು ಕೈ ತಟ್ಕೊಂಡು ತುಂಬಾ ಮ್ಯೂಸಿಕ್ ಮಾಡಿ ಪ್ರೈಸ್ ಅಂಡ್ ವರ್ಷಿಪ್ ಎಲ್ಲ ಕಿರ್ಚ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಆದರೆ ಪರ್ಸನಲ್ ಲೈಫ್ ಬಂದು ಏನು ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ಸ್ ಇಲ್ಲ. நான் பெந்தகோஸ்தே திருச்சபையிலே நான் ஒரு அங்கத்தினராக இருந்த பொழுது என்னுடைய கைகளை தட்டி என்னுடைய குரல்களை உயர்த்தி நான் துதித்து கொண்டிருந்தேன். ஆனா என் தனிப்பட்ட வாழ்விலே ஒரு ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு இல்லை. ಆದರೆ ದೇವರು ಬಂದು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನ ನೋಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இதயங்களை பார்க்கிறவர். ಅದಾದ್ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮಲ್ಲ ನನಗೆ ಮುಟ್ಟಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತ ಈ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟು, ಆಮೇಲೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ, ಆಮೇಲೆ ಅನೇಕ ಬೋಧಕರು ನಮ್ಮ ಇವರು ಬೋಧಕರು ಕೂಡ ನನ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಾದ್ಮೇಲೆ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಏನಾಯ್ತಂದ್ರೆ ಒಂದು ಹೊಸ ಜೀವನವನ್ನ ನಾನು ಕಂಡ್ಕೊಂಡೆ. ಹಳೆ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವ ಸಂತೋಷಕ್ಕಿಂತ ಅದು ನಾನು ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅಷ್ಟೊಂದು ಸಬ್ಬತ್ತಲ್ಲಿ ಬಂದಾಗ ಅಷ್ಟು ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ, ಅದು ನಾವೇ ರುಚಿ ನೋಡ್ಬೇಕು. ಅದು ஒருவேளை நான் அந்த அனுபவத்தில் நான் இருந்த பொழுது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு பலப்பட்டதாய் எனக்கு தோன்றலை. வேதத்தை வாசித்து அநேக போதர்களுடைய காரியங்களை கற்று இன்னும் வேதத்திலே ஆழமாக இருக்கின்ற பொழுது
இப்போ இந்த ஓய்வு நாளினுடைய கிடைக்கிற இந்த சந்தோஷத்தை காட்டிலும் அந்த சந்தோஷம் ஒண்ணுங்களாக இருந்தது. ಅದೇ ಥರ ಇನ್ನೊಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ನೋಡಿದ್ರೆ ಆ ಗಿಲ್ಗಲಲ್ಲಿ ಜೋಶ ನೋಡುವಾಗ ದೇವರು ಏನನ್ನ ಆಜ್ಞೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನೆಲ್ಲ ಬರ್ತಾರಲ್ಲ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಸುನ್ನತಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இங்கே கில்காலில நடக்கிற சம்பவத்தை குறித்து யோசுவா சொல்றாரு, அவர்கள் கடந்து வருகின்ற அவர்கள் விருத்தச்சேதனம் பண்ணார்கள் என்று சொல்லுகிறார். ಹಿಂಗಾರು ಮಳೆ ನಮ್ಗೆ ಸಿಗ್ಬೇಕಂದ್ರೆ ಸುನ್ನತಿ ಬೇಕಾಗತ್ತಾ? நமக்கு பின்மாறி வேண்டும் என்று சொன்னால் விருத்தச்சேதனம் அவசியமா? ಹೃದಯದ ಸುನ್ನತಿ ಬೇಕಾ, ದೈಹಿಕವಾದ ಸುನ್ನತಿ ಬೇಕಾ? இல்ல இருதயம் நமக்கு விருத்தச்சேதனம் பண்ணப்படணுமா, இல்ல சரீரம் நமக்கு விருத்தச்சேதனம் பண்ணப்படணுமா? ಆ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ಮೂಲಕ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ಹೃದಯದ ಸುನ್ನತಿ ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க வேதத்தை தெளிவா நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் கூட உன்னுடைய இருதயத்தை நீ விருத்தச்சேதனம் பண்ணு என்று தான் எழுத இருக்கிறது. ಈ ಒಂದು ಹೃದಯ ಸುನ್ನತಿ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಆಗಿ ಆ ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಲ್ಯಾಂಡ್ಗೆ ಎಂಟರ್ ಆದ್ರು. அவர்கள் இருதயத்தை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா விருத்திச்சேதனம் பண்ணுகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள அருமையா நுழைந்தார்கள். ಈ ಒಂದು ದೃಶ್ಯ ಹಿಂಗಾರು ಮಳೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ಒಂದು ಘಟನೆ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇದೆ ನಿಮ್ಗೆ? இது எங்க நடக்க போகிற சம்பவம் அப்படின்னா பின்மாரியின் அனுபவத்திலே நடக்க வேண்டிய சம்பவம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರೋಕ್ ಮುಂಚೆ ನಮ್ಮ ಹೃದಯಗಳು ಸುನ್ನತಿ ಆಗದೆ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಾವು ನಿತ್ಯ ನಾಶವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ತೀವಿ. நாம் ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நம்முடைய இருதயம் விருத்தச்சேதனம் பண்ணப்படவில்லை என்று சொன்னால் அழிவுக்குள்ளாய் கடந்து சென்றுவிடும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊನೆಯ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಎಲೀಷಾ ನೋಡ್ಬೋದು. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எலிசாவை குறித்து நம்ம படித்து ಎಲೀಷಾ ಬಂದು ಆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಕೊಡುವ ಎಲಿಯ ಬಂದು ಅಲ್ಲಿನ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಒಂದು ಉಡುಪನ್ನ ತಗೊಂಡು ಅದು ಮುಟ್ಟುವಾಗ ಅಲ್ಲಿನೂ 2 ರಷ್ಟಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ. அந்த எலிசா சம்பவத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த எலியாவினுடைய சால்வை எடுத்து அந்த யோர்தானை அடித்த பொழுது அது திறந்தது, 2 பிளந்தது என்று நாம் பார்க்கிறோம். ಈ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಓದೋಣ. இந்த வசனத்தை நாம் என்ன பண்ணலாம்? ಐಸಾಯ 61 நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ಇವರು ಎಲೀಷಾ ಬಂದು ಅದು ಮಾಡಿದ್ರ ಒಂದು ವಸ್ತ್ರ ಏನನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವ ನೀತಿಯ ವಸ್ತ್ರವನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ. அந்த எலிசாவினுடைய அந்த சால்வை நமக்கு எதை நமக்கு நினைப்பூட்டுகிறது என்று சொன்னால் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தேவன் நமக்கு கொடுக்க போகிறதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. 1,44,000 ಜನಕ್ಕೆ ಆ ವಸ್ತ್ರ ಇತ್ತಾ? 1,44,000 பேர்களுக்கு அந்த வஸ்திரம் இருந்ததா? ಅವರು 2ನೇ ಸಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಾಗ ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ಪಡ್ತಾರೆ. ಅವ್ರ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಹಿಂಗಾರು ಮಳೆಯನ್ನ ಅವ್ರು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து 2வது முறை வருகின்ற பொழுது அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். அவர்கள் பின்மாரியின் அனுபவத்தை பெறுகிறவர்கள். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಎಲಿಯಾಗ ಆಯ್ತಾ? அதே அனுபவம் எலியாவிற்கு நடந்ததா? ಈ ಘಟನೆ ಆದ್ಮೇಲೆ ಅವರು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರು? இது முடிஞ்சோன்னா அவர் எங்க போனாரு? ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಪಟ್ರು. பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ಅದರಿಂದ ಇವತ್ತಿಂದ ನೀವು ಅದು ಆರ್ಟ್ ನೋಡೋದು ಇದು ನೋಡೋದು ಬೇಡ. ನೀವು ಉಪವಾಸ ಇದ್ದು ಯಾವ್ದಕ್ಕನ ಉಪವಾಸ ಇದ್ದಿದ್ರಾ? ನನ್ನ ಮಗಳು ಬಂದು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕು, ನನ್ನ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು, ನಾನು ಒಂದು ಕಾರ್ ತಗೋಬಹುದು, ಉಪವಾಸ ಮಾಡಿದ್ರ? ದೇವ್ರ ವಾಕ್ಯ ನನ್ ತಿಳಿಸ್ಕೊಡಿ ಅಂತ ಉಪವಾಸ ಯಾರನ್ನ ಇದ್ದಿದ್ರಾ? ಇರ್ಬೋದೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை பெரிய ஆளாகணும், நான் வீடு கட்டணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் போது உபவாசம் இருக்கிறேன் இல்லையா? வேதத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு நான் உபவாசம் இருந்திருக்கிறோமா? ಆ ಉಪವಾಸ ಇದ್ದು ನೀವು ಸತ್ಯವೇದನ ಓದಿ ದೇವರು ಬಂದು ಪಶ್ಚಾಪಾತಿ ದೇವರು ಅಲ್ಲ. ಈಸ್ ನಾಟ್ ಅ ಗಾಡ್ ಆಫ್ ಪಾರ್ಶಿಯಾಲಿಟಿ. ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அவர் பட்சபாதம் பார்க்குற தேவன் அல்ல. நீங்க அவ்விதமாய் வாசித்து பாருங்களேன், அவர் உங்களுக்கும் கொடுப்பார். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಓದ್ಬಿಟ್ಟು ಒಂದು 3 ಸ್ಲೈಡ್ಸ್ ಇದೆ, ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ಕ್ಲೋಸ್ ಮಾಡೋಣ. இன்னும் 3 ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, நான் படிச்சுட்டு இது உங்களை நான் முடிக்கிறேன். ಇಲ್ಲಿ ಹೌ ದ ಅರ್ಲಿ ಚರ್ಚ್ ರಿಸೀವ್ಡ್ gift of the Holy Spirit. எவ்விதமாக ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவி என்கின்ற பரிசை பெற்றது. ಇಲ್ಲಿ ಓದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ, படிப்பதற்கு நேரம் அல்ல. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಲಿಸ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ 2ನೇ ಚಾಪ್ಟರ್ ಅಲ್ಲಿ, 1st ಚಾಪ್ಟರ್ ಅಲ್ಲಿ. ಅವ್ರ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಯಾವ ತರ ಇತ್ತು, அவருடைய குணங்கள் எவ்விதமாக இருந்தது என்று நாளை கொடுக்கப்பட்டிருக்கு. ಅವರು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಿದ್ರು, அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள், ಒಂದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, இணைந்து ஜெபித்தார்கள்,
ಬೇರೆಯವರು ಇಲ್ದೇವ್ರಿಗೆ ಇವರು ಹಣವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು, இல்லாதவர்களுக்கு இவர்கள் என்ன பண்ணார்கள்? உதவினார்கள், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, ஜெபித்தார்கள், ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರು. அற்புதங்களை செய்தார்கள். ಆ, ಸಮಯ ಇರುವಾಗ ಅವರು ಆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಮೀಟ್ ಮಾಡಿದ್ರಂತೆ. நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் கூடினார்கள். ಇವಾಗ ನಾವು ಮೀಟ್ ಮಾಡ್ತೀವ ನಮ್ಮ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ? நம்ம இந்த மாதிரி சபையில நம்ம கூடுறோமா? ನಾನು ತುಂಬಾ ದಿವಸ ಟೈಮಲ್ಲಿ ಈ ರೋಡಲ್ಲೇ ಜಾಸ್ತಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋದು. நான் அதிகமா இந்த ரோட்ல தான் வேலைக்கு நான் போவேன். ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಯೋಚನೆ ಇತ್ತು, என் மனசுல ஒரு யோசனை உண்டு. ಸಬ್ಬತ್ತಲ್ಲಿ ಮಾತ್ರ ಜನ ಎಲ್ಲ ಬರ್ತಾರೆ, ಬೇರೆ ದಿವಸದಲ್ಲಿ ಒಬ್ರು ಇಲ್ವಲ್ಲ, ಲಾಕ್ ಆಗಿದೆ ಎಲ್ಲ. ஓய்வு நாள்ல மாத்திரம் எல்லாம் வராங்களே, மத்த நாள்ல யாருமே இல்லையே, பூட்டி இருக்கே அப்படின்ற மனசு. ಯಾರನ್ನ ತೆಗ್ದಿದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಲ್ಲ, ಅದೇ ತರ ಆದಿ ಸಭೆಯಾಗಿ ಯಾರೋ ಒಬ್ರು ಇಬ್ರು ನಾನು ಗಾಡಿ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ಟು ಬಂದು ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೋದಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்கன்னா ஆதிகால சபை போல அது திறந்தே இருந்ததுன்னா நம்மளும் வண்டியை நிறுத்திட்டு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ಅದು ಯಾರು ಮೇಲೆ ಕೆಳಗಡೆ ಯಾರು ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಒಂದಾಗಿದ್ರಂತೆ, ಸಾಹುಕಾರ ಬಡವರು ಎಲ್ಲ ಒಂದಾಗಿದ್ರಂತೆ. யாரும் மேலானவங்க கீழானவங்க அப்படி இல்ல, அவங்க பணக்காரன் ஏழையும் எல்லாமே ஒன்றா இருந்தார்கள். ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಯೋಜನೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ನಮಗೆ ಹಿಂಗಾರು ಮುಂಗಾರು ಮಳೆ ಸಿಗುತ್ತೆ. இப்படிப்பட்ட யோசனை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் பின்மாறியினுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும். ಅದು ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ನಾವು ನೋಡೋಣ. அந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்ப்போம். ಅದರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಗ್ಗೆ ಒಂದು ಕೆಲವು ಅಂಶಗಳನ್ನ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் ஜெபத்தை குறித்ததாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತಾ ಈಸಿಯಾಗಿ? ஜெபம் நமக்கு சுலபமா செய்ய முடியுதா? ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಜಪ ಮಾಡಕ್ಕೆ ಈಸಿನಾ ಕಷ್ಟನಾ? நான் கேள்வி கேட்கிறேன்ல, ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல சுலபமா? ಮನೇಲಿ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ, ಅದು ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. ಕೆಲವರು ಮಾಡ್ಬೋದು, ಮಾಡದೇ ಇರ್ಬೋದು, ಅದು ನಿಮ್ ಪರ್ಸನಲ್, ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ಇದು ಮಾಡಿ. இல்ல உங்க வீட்டில் நீங்க ஜெபம் பண்றீங்க, அதை சொல்றதுக்கு வழி இல்லை, அது உங்களுடைய சுய தனிப்பட்ட அனுபவம், நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ನನ್ನ ಜೀವನ ಹೇಗೆ ಅಂತಂದ್ರೆ, ರೋಮನ್ ಕಥೋಲಿಕಲ್ಲಿ ಇರುವಾಗ என்னுடைய வாழ்வு எப்படி இருந்ததுன்னா, நான் ரோமன் கத்தோலிக்கில் இருக்கின்ற பொழுது 7 ದಿವಸನೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. 7 நாட்களும் நான் ஜெபம் செய்தேன். 2 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಾಯಂಕಾಲ. மாலையில 2 மணி நேரங்கள் நான் ஜெபிச்சேன். ಕ್ಯಾಂಡಲ್ ಹಂಚಿಬಿಟ್ಟು அந்த மெழுகுவத்தியை நான் பற்ற வைத்து ಮೊಣಕಾಲು ಊರಿ நான் முழங்கால் படியிட்டு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ நான் ஜெபம் செய்தேன். ನಮ್ಮ ತಂದೆ 2 ಅವರ್ ಬಿಡಲ್ಲ. என் அப்பா 2 அவர் வரைக்கும் விட மாட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಯೋಚನೆ ಏನಿರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? என்னுடைய எண்ணம் என்ன இருக்கும் தெரியுமா? ಆ ಕಿಚನ್ ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಮೆಲ್ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. அந்த கிச்சன்ல இருந்து அந்த என்ன பண்ணோம், அந்த சுவை வந்துட்டு வாசனை வந்துட்டே ಅದು இருக்கும். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅದು ಊಟ ಮಾಡಕ್ಕೆಲ್ಲ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗುತ್ತಲ್ವ? சின்ன வயசுல எல்லாம் சாப்பிடணும்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ಆ ಕಿಚನ್ ಡೋರ್ ಹತ್ರನೇ ನೀಲ್ ಡೌನ್ ಹಾಕೊಂಡು, நான் எப்பொழுதுமே அந்த கிச்சன் அந்த கதவாண்டே என்ன பண்ணுவேன், நான் முழங்கால் படிட்டு ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಆ ಟೇಸ್ಟ್ ಎಲ್ಲ ನಾವು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಇದನ್ನ ಟೈಮ್ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ. அட்லீஸ்ட் அந்த சுவைனாச்சும் என் மூக்குக்குள்ள வந்துச்சுன்னா இந்த நேரம் கடந்துரும் அப்படின்றதுக்காக. ಅಷ್ಟೊಂದು ಸತ್ಯ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಈ ಕಾರ್ಯಗಳು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂದು ನಡೀತಾ ಇತ್ತು. ஆனா அப்ப சத்தியம் இல்லை, ஆனா இப்படிப்பட்ட ஜெபங்கள் நடந்துட்டு இருந்தது. ಇವಾಗ ಸತ್ಯ ಇದೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ. இப்ப என்கிட்ட சத்தியம் இருக்கு, என் வாழ்விலே ஜெபம் இல்லை. ಗುಂಪಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம், ಅದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ, அது எல்லாரும் செய்யறோம். ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ, தனிப்பட்ட ஜெபம் ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. அது மிக முக்கியம். ಇವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿದೆ ಗೊತ್ತಾ? இப்ப ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்களை பத்தி நான் சொல்லல, என்னை பத்தி நான் சொல்றேன். ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಕೆಲಸ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಟೈಮು ಬೇಗ ಆಗುತ್ತೆ, ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡು ಎಲ್ಲ ರೆಡಿ ಆಗ್ಬೇಕು, ಹೋಗ್ಬೇಕು ಅಷ್ಟೇ. காலையில எழுச்சி வேலையில செஞ்சு திருப்பி ஆடையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணோம், வேலைக்கு ஓடணும். ಬ್ಯಾಗ್ ಹೆಲ್ಮೆಟ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಆಚೆ ಶೂ ಹಾಕ್ತಾ ಇರ್ತೀನಿ. அந்த பேக் அந்த ஹெல்மெட்ல எடுத்துக்கிட்டு இப்ப நான் ஷூ போடணும். ಅವಾಗ ಸಡನ್ ಆಗಿ ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ, ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ವಲ್ಲಪ್ಪ ಅಂತ ಇರುತ್ತೆ. அப்ப என்னோட திடீர்னு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ஒன்றும் ஜெபிக்கலையே அப்படின்ட்டு. ಟೈಮ್ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆಫೀಸಲ್ಲಿ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಇರಬೇಕು. அங்க டைம் பார்த்தோம்னா ஆஃபீஸ்ல நான் 10 நிமிஷத்துல இருக்கணும். ಇಲ್ಲಿ ಒಂದು 5 ಅಡಿ ಹೋಗಿ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಆ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಇದೆಯಲ್ಲ, ವಚನ ಓದ್ಬೇಕಾದ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಇದು ಹೋದ್ರೆ ಟೈಮ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. 5 ಸ್ಟೆಪ್ ಹೋಗಕ್ಕೆ ನಮಗೆ ಮನಸ್ಸು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. இன்னும் 5 அடி சென்று அங்க ஒரு கேலண்டர் தொங்கும், அதுல இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க கூட நமக்கு நேரம் கிடையாது. ಅದು ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ಏನು ಬಂದು ಕ್ಯಾಲೆಂಡರ್ನ ಓದ್ತೀನಿ. சில சமயத்துல வந்து அந்த கேலண்டரை என்ன பண்ண படிக்கலாம். ಅದು ಓದುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? அது படிக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? ಆಫೀಸಲ್ಲಿ ಇಸ್ಕೊಂಡೆ ಇರ್ಬೇಕು, ಅವನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೋ ಅಯ್ಯೋ ಅಂತ ಓದ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. அந்த வசனம் வாசிக்கும் போதே ஐயோ அவன் ஆபீஸ்ல என்ன திட்டுவான்னு தெரியலையே, அங்க இருக்கணுமே அப்படின்ற எண்ணம் வருது. ಆ ತಿರ್ಗಾ ಬಂದು ಶೂ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡಿರ್ತೀನಿ, ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಅಷ್ಟೇ ಭಯ ಬರುತ್ತೆ. ದೇವ್ರ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದ್ ದಿವಸ ಒಂದು ವಚನ ಓದಕ್ಕಾಗಲ್ಲ, ಅಯ್ಯೋ ಮಾಡಬಾರ್ದು, ತಿರ್ಗಾ ಹೋಗೋದು. திரும்ப என்ன பண்ணணும்னா அந்த ஷூவை போடலாம் அப்படி வரும்பொழுது ஒரு பயம் வந்துடுது, ஐயோ தேவனுடைய காரியத்துல ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலையே,
அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது திரும்ப வந்து அதை படிக்கிறது. ನಿಂತ್ಕೊಂಡು ಆ ವಚನವನ್ನು ಓದ್ಬಿಟ್ಟು ಆಚೆ ಬರುವಾಗ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹಂಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀನಿ. திரும்ப வந்து அந்த வசனத்தை வாசிட்டு அந்த வண்டி எடுத்து என்ன பண்ணுவோம், போவோம். ಈ ವಚನ ಏನು ಓದಿನ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇನೆ, ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. இந்த வசனம் என்ன படிச்சேன் அப்படின்னு திரும்ப ஞாபகப்படுத்தி போகணும், அது வர்றதே இல்லை. ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, குடும்ப ஜெபம் செய்யறதுக்கு முடியல. ನಾನು ಬಂದ್ರೆ ಎಂತಿ ಮನೇಲಿ ಇರಲ್ಲ, நான் வந்தா மனைவி வீட்டுல இல்ல, ಎಂತಿ ಬಂದ್ರೆ ನಾನಿರಲ್ಲ, மனைவி இருந்தா நான் வீட்டுல இல்ல, ಇಬ್ರು ಇದ್ರೆ ಮಕ್ಳಿರಲ್ಲ, ரெண்டு பேருமே இருந்தா பிள்ளைங்க இருக்கிறது இல்ல, ಎಂತಿ ಮಕ್ಳು ಇರ್ತಾರೆ, ಒಬ್ಬ ಮಗ ಇರ್ತಾನೆ, ಒಬ್ಬ ಮಗ ಇರಲ್ಲ, ஒருவேளை ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு பையன் இருப்பா, இன்னொரு பொண்ணு இருக்க மாட்டாங்க. ಒಂದು ಕಮೆಂಟ್ಸ್ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಫ್ಯಾಮಿಲಿ ಆಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಪವರ್ ಆಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எல்லா குடும்பமா இருந்தாதான் அதுக்கு வல்லமை இருக்கு அப்படின்ற ஒரு ஆலோசனை கிடைக்குது. ಯಾಕಂದ್ರೆ ಒಬ್ರು ಇಲ್ಲ ಇವತ್ತು ಬೇಡ, யாருன்னா ஒருத்தர் இல்லைனாலும் இப்ப வேணாம். ಇಮಿಡಿಯಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಟಕ್ ಟಕ್ ಅಂತ ಮೊಬೈಲ್ ತಗೊಂಡು ಅದು ಇದು ನೋಡೋದು, ಊಟ ಕೊಡು, ಅದು ಕೊಡು, ಹಂಗೆ உடனே பட்டு மொபைல் எடுக்கிறது, அதை இதை பாக்குறது, சாப்பாடு கொடு அப்படின்னா அப்படியே போயிட்டு இருக்கு. ಸೊ ಈ ತರ ಜೀವನ ಹೋಗ್ತಾ ಇದೆ. இப்படிப்பட்ட வாழ்வு தான் போயிட்டு இருக்கு. ಸೊ ಈ ತರ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಒಂದು ಜೀವನ ಬಂದು ನಮ್ಗೆ ಹಿಂಗಾರು ಮಳೆ ನಮ್ಗೆ ಸಿಗುತ್ತಾ? இப்படி ஜெப வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு என்ன பின்மாறினுடைய அனுபவம் கிடைக்குதா? ಬಂದು ಅದಕ್ಕೆ ಸಾತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನೀನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರು, ಕೆಲಸ ಮಾಡು, ಮನೇನ ನೋಡ್ಕೋ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಡ, ಬಿಸಿಯಾಗಿರೋ ಅಂತ ಬಿಟ್ಟು. நீ வேலை செய்யி, உன் வீட்டை பார்த்துக்கோ, நீ என்ன பண்ண வேணாம், ஜெபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றான் சாத்தான். ಸೊ ಅನೇಕ ಈ ನಮ್ಮ ಒಂದು ವೀಕ್ಲಿ ಇದರಲ್ಲಿ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲೂ ಕೂಡ ವಾರದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ, ಮಂತ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ, ಇಯರ್ ಪ್ರಾರ್ಥನೆ. நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம பார்க்குறோம் டெய்லி ப்ரேயர், வாரம் ப்ரேயர், மாதம் ப்ரேயர், ஜெபம், வருஷம் ஜெபம் அப்படின்னு பார்க்குறோம். ನಾನು ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದು ಅವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡುತ್ತೆ, ಗೋಲ್ಡನ್ ಇದರಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ ಹೆಸರುಗಳು. அங்கே பார்க்குறோம், தங்க அந்த எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்ட மாதிரி இருக்கு பெயர்கள். ಚೆನ್ನಾಗಿ ಖುಷಿಯಾಗಿ ನೋಡ್ತೀನಿ, நல்ல சந்தோஷமா தான் பார்க்குறேன். ಅದು ತಿರ್ಗಾ ಯಾವಾಗ ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಾ ನನಗೆ? அது திரும்ப எப்போ ஞாபகம் தெரியுமா? ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀನಲ್ಲ ಅವಾಗಿಲ್ಲ, மனைக்கு போகும்போது இல்லை, ಸಾಯಂಕಾಲ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂತ್ಕೊಂತೀವಿ, ಆಗ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. அது சாயங்காலம் வீட்டில் ஜெபத்துக்கு உட்காரணும், அப்போ கிடையாது. ತಿರ್ಗಾ ಸಭೆಗೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂತೀವಿ, ಪಾಸ್ಟ್ರಿ ಅನೌನ್ಸ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಆವಾಗ ஞாபಕ ಬರುತ್ತೆ. திரும்ப சபையில வந்து உட்காந்து திரும்ப பாஸ் அந்த பேரை காமிக்கிறாரு பேர், அப்பதான் ஞாபகம் வருது. ಈ ನಿಮ್ಮ ಜೀವನ ಇಲ್ಲ, ನನ್ನ ಜೀವನ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க வாழ்க்கை இல்ல, அவருடைய வாழ்க்கையை சொல்றேன். ಆದ್ರೆ ಈ ನಡುವೆ ನಾನು ಅದೆಲ್ಲ ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. இப்போ நான் அதை எல்லாவற்றையும் மாற்றணும். ವಾಟ್ಸಪ್ ಗ್ರೂಪಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಮಹೇಶ್ವರಲ್ಲಿ ಅಂದರೆ ಗಾಡಿ ಓಡಿಸುವಾಗ ಸಡನ್ ಆಗಿ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಒಂದು 30 ಸೆಕೆಂಡ್ಸ್ ಅಷ್ಟೇ. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது இருக்காங்கன்னா அது என்ன பண்ண, என்னுடைய பைக் நிறுத்தி ஒரு 30 நிமிஷம், 30 ನಿಮಿಷ ಇಲ್ಲ, 30 ಸೆಕೆಂಡ್ ಅಷ್ಟೇ ಸಾಕು. ಇವಾಗಿರೋ ಟೆಕ್ನಾಲಜಿ ಬಿಸಿ ಇದರಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಂದು 30 ಸೆಕೆಂಡ್ ಅವ್ರ ಹೆಸರನ್ನ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ಮೊಬೈಲ್ ಇಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல அதை பார்த்து அவர்களுக்காக ஜெபித்து ಕಣ್ಣ ಮೂಡಿ ಜಪಿத்து அதுக்கப்புறம் நான் போறேன். ಸೊ ನಾವು ಬಂದು ತುಂಬ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ಪಡಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಮ್ಮ ಜೀವನ ಬಂದು ನಿತ್ಯ ನಾಶ ಆಗುತ್ತೆ. நம்ம கஷ்டப்பட்டு ஜெப வாழ்க்கையை நம்ம உயர்த்தினா தான் நம்ம நல்லா இருக்க முடியும், இல்லைன்னா நம்முடைய வாழ்வு ಅಳಿந்து போய்விடும். ಸೊ ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹಿಂಗಾರು ಮಳೆ ಬರುವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಮತ್ತು ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಘಟನೆಗಳನ್ನ ಎರಡು ವಿಷಯವಾಗಿ ನಾವು ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. முன்மாறி பின்மாறி குறித்து நம்ம பார்த்தோம். இந்த பின்மாறியுடைய அனுபவம் கடந்த காலத்துல எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பின்மாறியுடைய அனுபவத்தை நம்ம முடியும் கடந்து செல்ல முடியும். எண்ட் டைம் ஈவெண்ட்ஸ் அண்ட் லேட்டர் ரெயின், கடந்த கால கடைசி கால அனுபவங்கள், இன்னும் பின்மாறி அனுபவம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கலான்னுக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இவர் பால் தினகரன் இவங்களெல்லாம் ரொம்ப ஃபாலோவர்ஸாக இருந்தேன் ஒரு காலத்தில். ஒரு காலத்தில் பிரபலமாக இருக்கிற பால் தினகரன் இவங்களுடைய பின்பற்றுவனா நான் இருந்தேன். இது ஆல்ரெடி ஒரு ஃப்ரைடே சொன்னேன், அன்றைக்கி 2-3 பேர் தான் இருந்தாங்க, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்களே, அதனால திரும்ப ஒரு ஃப்ரைடே சொன்னேன், ஆனாலும் திரும்ப என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಅದೇ ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಇರುವಾಗ ಈ ಜೀಸಸ್ ಕಾಲ್ಸ್ ಬಂದು ನಾವು ತುಂಬ ಅದನ್ನು ಡೈಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ರೇಡಿಯೋನಲ್ಲಿ, ಟಿ ವಿನಲ್ಲಿ. ಆಮೇಲೆ ಅವ್ರ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ಕಾಕ್ಸ್ಟೌನಲ್ಲಿ ಜಿಮ್ಖಾನಾ ಗ್ರೌಂಡ್ ಇದೆ ಕಾಕ್ಸ್ಟೌನಲ್ಲಿ, ಅಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಬರ್ತಾಯಿದ್ರು 83ನಲ್ಲೇ. ಯಾವುದಂದ್ರೆ பத்மினி ப்ரீமியரில் ಬರ್ತಾಯಿದ್ರು. 83 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே ப்ரோக்ராமை டிவியில் பார்ப்பேன், அதை மீட்டிங் வந்தாங்கன்னா அங்கே நான் போயிடுவேன், எல்லாம் அதை பற்றிய சிந்தனையே இருந்துட்டு இருந்தேன். ಅವಾಗೆಲ್ಲ ನಾವು ಹೈಸ್ಕೂಲ್ ಏನೋ ಓದ್ತಾ ಇದ್ವಿ. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உயர்நிலை பள்ளி படித்து கொண்டிருக்கிறேன்.
ಅವಾಗೆಲ್ಲ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟದಲ್ಲಿ ಒಂದು ಸಲ ಏನಾಡಿದ್ರೆ ಈ ಕುಡಿತಾ ಇದಾರಲ್ಲ, ಕುಡಿಯೋದು ಆಮೇಲೆ ಸ್ಮೋಕಿಂಗ್ ಡ್ರಿಂಕ್ಸಿಂಗ್ ಇವರೆಲ್ಲ ಬಿಡಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಂದು ಅವರು ದಿನಕರನ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು. அவர் தினகரன் என்ன பண்ணாருன்னா, அவர் பேசுகின்ற கிட்ட பொழுதே இந்த குடிக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, புகைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமா ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ನಾನು ನನ್ನ ತಾಯಿಗೆ ಏನು ಹೇಳಿದೆ, ಅಲ್ಲಿ ಸ್ಪೆಷಲ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ತಂದೆ ಬಂದು ಯಾವಾಗಲೂ ದಾಸಿ ಕುಡಿತಾರೆ, ಕೆಳಗಡೆ ಬೀಳಲ್ಲ, ತುಂಬಾ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮೆನ್. அவர் மிலிட்ரி மேனு, நல்லா குடிப்பாரு, ஆனா கீழே விழ மாட்டாரு. அவருக்காக அவரை நினைச்சுக்கிட்டேன். ಸರಿ, ನಾವಿಬ್ರು ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನಮ್ಮ ತಂದೆನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ವಿ. நாங்க 2 பேரும் திட்டம் போட்டு நானும் என் தாயும் எங்க அப்பாவை கொண்டு போனோம். ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಆಯ್ತು, ஜெபலாம் முடிஞ்சது. ಆಮೇಲೆ ಲಾಸ್ಟಲ್ಲಿ ಈ ಯಾರು ಸ್ಮೋಕ್ ಮಾಡ್ತಾರೆ, ಡ್ರಿಂಕ್ಸ್ ಮಾಡ್ತೀರಾ ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಮುಂದೆ ಬನ್ನಿ, ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸ್ಪೆಷಲ್ ಪ್ರಾರ್ಥನೆ, ಇದು ಈ ಸ್ವಾರ್ಥ ಕೂಟ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಮೇಯ್ನು, ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಮುನ್ನೆ ಬಂದೆ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. அவங்க புகைக்கிறவங்களும் குடிக்கிறவர்களும் முன்பாக வாங்க, ஒரு விசேஷமா உங்களுக்காக மாத்திரம் நாங்க ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபம் முடிஞ்சது. ಗೊತ್ತಲ್ಲ, ದಿನಕರನ್ ಬಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಆಗಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ಪ್ಯಾಕೆಟಲ್ಲಿರುವ ಬೀಡಿ ಸಿಗರೆಟ್ ಏನೇ ಇದ್ರೆ ಬಿಸಾಕ್ಬಿಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு உங்க பாக்கெட்ல இருக்கிற அந்த சிகரெட் எல்லாம் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொன்னாரு. ಇವಾಗ ಕ್ರಿಕೆಟ್ ಅಲ್ಲಿ ವಿಕೆಟ್ ಎದ್ಬಿಟ್ರೆ ಬೌಲರ್ಗಳು ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹಿಂಗ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಸೆಲೆಬ್ರೇಷನ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ. இல்ல அந்த ஒரு விக்கெட் விழுந்து போச்சுன்னா அவங்கெல்லாம் கத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க இல்லையா? ಆ ಥರ ನಮ್ಮ ತಂದೆ ಏನು ಮಾಡಿದ್ರು, ತುಂಬ ಕಿರ್ಚ್ಕೊಂಡು ಜೋಬಲ್ಲಿ ಅದು ಸಿಗರೇಟು ಬೀಡಿ ಎಲ್ಲ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ರು. அப்போ என் அப்பா என்ன பண்ணாருன்னா, ரொம்ப மகிழ்ச்சியில பாக்கெட்ல இருந்த எல்லா பீடி சிகரெட் எல்லாம் தூக்கி என்ன பண்ணாரு, தூக்கி போட்டாரு. ನಮಗೆ ನಮ್ಮ ತಾಯಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ತಾಯಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೋಡೋದ ತುಂಬಾ ಎಫೆಕ್ಟ್ ಆಯ್ತು, ನಾವು ಕರ್ಕೊಂಡು ಪ್ಲಾನ್ ಅಂತ ಹೇಳಿ. நம்ம போட்ட திட்டம் கரெக்டா பாருங்க, நல்ல ஒர்க் வேலை செய்யுது பாருங்க அப்படின்னு எங்க அம்மா. ನಮ್ಮ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು ನನ್ನ ಹತ್ರ, ನೀನ್ ಮಾಡಿದ ಒಳ್ಳೆ ಪ್ಲಾನ್, ನಮ್ಗೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಬಂದೆ, ದೇವ್ರು ಒಳ್ಳೆ ಮಾಡಿದ್ರು, ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ರು ಅಂತ ಹೇಳಿ. நான் என்ன நம்ம போட்ட திட்டம் நல்லா தான் இருக்கு, தேவன் நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, நம்ம திட்டம் நல்லபடியா ಕೈ ಕೊಡಿ. ಸಂತೋಷವಾಗಿ ಎಲ್ಲ ಆಯ್ತು, ಎಲ್ಲ ಬಂದ್ವಿ, சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டோம். ಅಲ್ಲಿ ಈ ಕಡೆ ಫ್ಲೈಟ್ ಲೈಟ್ಸ್ ಎಲ್ಲ ಇರುತ್ತಲ್ಲ, ಎಲ್ಲ ಆಫ್ ಮಾಡಿದ್ರು, ಒಂದು ಫ್ಲೈಟ್ ಲೈಟ್ ಮಾತ್ರ ಇತ್ತು. அங்க எல்லா விளக்குகளும் ஆஃப் ஆயிருக்கு, ஒரே ஒரு லைட் மாத்திரம் இருக்கு. ನಾವೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇದ್ವಿ, ನಮ್ಮ ತಂದೆ ಅಲ್ಲಿ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. நாங்களாம் வந்துட்டு எங்க அப்பா அங்க காணோம். ಎಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲೆಲ್ಲೋ ಚೇರ್ ಕೆಳಗಡೆ ಎಲ್ಲ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க எங்க அப்பா என்னாச்சுன்னா, அந்த சேருக்கெல்லாம் அப்படி பாக்குறாரு. ನಾನು ಏನಾಯ್ತು, ತಿರ್ಗಾ ಓಡೋ ಹೋಗಿ ಏನು ಸ್ಲಿಪ್ಪರ್ ಏನ ಮಿಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ರಾ ಅಂತ ಹೇಳಿದೆ. நான் என்ன நினைச்சுக்கிட்டா, எங்க அப்பா ஒருவேளை செப்பலை ஏதோ விட்டுட்டு வரோ அப்படின்னு பாக்குறாரோ அப்படின்னு. ಈ ಬೀಡಿ ಸಿಗರೇಟ್ ಎಲ್ಲ ಆಗದೆ ಅದನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் பீடி சிகரெட் எங்கேயோ போட்டேன், அதை நான் பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ಇವಾಗ ತಾನೇ ಅಷ್ಟೊಂದು ರೋಷವಾಗಿ ಹಾಕಿದ್ರಲ್ಲ, ಏನ್ ಈ ತರ ಮಾಡ್ಕೊಂಡ್ರಲ್ಲ? இப்பதானே இவ்வளவு ரோஷமா தூக்கி தூர போட்டீங்கன்னா இப்ப எப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். ಇದು ಕಾಸು ಕೊಟ್ಟು ನಾನು ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟೆ, இதை நான் காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன், ಇವತ್ತು ನಾಳೆವರೆಗೂ ಯೂಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ இதை இன்னைக்கு நாளைக்கு நான் உபயோகிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறேன். ಸೊ ನಮ್ಮ ಜೀವನನೂ ಹಿಂಗೆ ಇದೆ, நம்முடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்கு. ಸೊ ಫಾಲ್ಸ್ ಪ್ರಾಮಿಸಸ್, பொய்யான வாக்கு தத்தங்கள். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವ್ರ ಹತ್ರ ಏನೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಈ ತರ ಮಾಡ್ಬೇಕು, ಆ ತರ ಮಾಡ್ಬೇಕು, ನೆಕ್ಸ್ಟ್ ದಿವಸನೇ ಅದನ್ನ ಮುರಿದಿಕ್ತೀನಿ. நானும் ஆண்டவர்ட்ட இப்படி ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ணணும், அடுத்த நாளே போயிடுது. ಎಲ್ಲರಿಗೂ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಗಿರುತ್ತೆ ಬೇರೆ ಇದರಲ್ಲಿ. எல்லாருக்குமே பலவித காரியத்துல உங்களுக்கு அனுபவம் இருக்கு. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಒಂದು ಅನುಭವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ರೆ ಮುಂಗಾರು ಮಳೆ ಹಿಂಗಾರು ಮಳೆ ನಮಗೆ ಸಿಗಲ್ಲ. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா முன்மாரியும் பின்மாரியும் நமக்கு கிடைக்க போறது இல்ல. ಸೊ ಹಿಂಗಾರು ಮುಂಗಾರು ಮಳೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಅಬೌಟ್ ದ ಡಾಕ್ಟ್ರಿನ್ಸ್. முன்மாரியும் பின்மாரியும் இது ஒரு தத்துவம் கிடையாது. ಇವತ್ತು ಬಂದು ನಮ್ಮ ದೃಶ್ಯಗಳಿಗೂ ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. இது நம்முடைய கெட்ட குணங்கள் மாற்றப்படணும். ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು, நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ಇವತ್ತು ಒಂದು ನಾವು ಇದು ಮಾಡೋಣ, ದೇವ್ರಿಗಾಗಿ ನಾನು ನಿಲ್ಬೇಕು, ನನ್ನ ಜೀವನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ಒಪ್ಪಂದ ದೇವ್ರ ಹತ್ರ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. நான் என்னுடைய வாழ்வு பரிசுத்தமாகணும் அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இது. ಸೊ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ಆಮೆನ್. ஆமென்.